அனைவருக்கும் இனிய அன்பான அதிகாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஓகே. அதாவது நம்பிக்கை என்பதும் பிரார்த்தனை என்பதும் நம்முடைய கண்களுக்கு தெரியாதது. ஆனால் இந்த இரண்டும் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நம்மால் முடியாதது என்று எப்போது நாம் நினைக்கின்றோமோ, அந்த முடியாத ஒன்றை முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுதான் நம்பிக்கையும் பிரார்த்தனை. இந்த நம்பிக்கையும் பிரார்த்தனையும் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த 2 வரங்கள், 2 கரங்கள். எனவே எந்த ஒரு செயலையும் நாம் செய்கின்ற பொழுது, தொடங்குகின்ற பொழுது நம்பிக்கையோடும் பிரார்த்தனையோடும் தொடங்குகிறோம் என்றால் நிச்சயம் அது வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது நம்பிக்கை, அதே போன்று பிரார்த்தனை. நம்ம இந்த கர்மிக் எனர்ஜி ஹீலிங் இந்த வகுப்புல தொடர்ச்சியாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் என்பது தெளிவாகவும் இன்னும் ஒருபடி உயர்வாகவும் உண்மையாகவும் சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை இந்த பல விஷயங்கள் மத ரீதியாக சொல்லப்பட்டாலும் மற்ற கருத்தியல் ரீதியாக சொல்லப்பட்டாலும் கர்மிக் எனர்ஜி போன்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற பிராணாக் ஹீலிங், ரெய்க் ஹீலிங்கும் சொல்லப்பட்ட முறையிலும் சொல்லப்படுவதையும் தாண்டி நாம் கண்ணுக்கு தெரிந்த நமக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும், ரிலேஷன்ஷிப், இது அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத வைப்ரேஷன் ஆன எனர்ஜி, கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மூலமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் நம்ம இப்படி செய்கிறோம் அதனாலதான் இது நடக்குது. அப்படி இல்லை. இந்த செய்கை அப்படிங்கிறதே கண்ணுக்கு தெரியாத ஒன்றின் மூலமாகத்தான் நடக்கிறது. அப்போ அந்த எனர்ஜி என்பது இது சயின்ஸ் இப்பொழுது பேசிக்கா இந்த பிரின்சிபலை மட்டும் சொல்லி இருக்குது. இது இன்னும் ப்ரூவ் பண்ணல. இப்ப நம்ம போறோம், சாப்பிடுறோம், உடம்புல உடல் வளர்ச்சி அடைகிறது. உடல் வளர்ச்சி அடைகிற போது திசு வளருது. இப்படிதான் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இதற்கும் அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் நம்மை கட்டுப்படுத்துகிறது. அது அந்த 9 நவக்கிரகங்கள் அப்படிங்கிறதும் அந்த ஒவ்வொரு நவக்கிரகங்களிலிருந்தும் வருகின்ற ஆற்றல், ஒரு எனர்ஜி, அதுதான் பூமியை ஒரு அதே வட்டப்பாதையில் சுற்றுவதற்கு, சுழலுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த பூமியே ஒரு அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு இயக்கமாக, அதை தாங்கி பிடிக்கின்ற அல்லது சுற்றி வருவதற்கான காரணமாக விசையை கொடுக்கிறது என்றால், அது பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அதுவே ஆதார சுருதியாக இருக்கிறது. இது அடிப்படை. இது சயின்ஸ் இப்பதான் இது சொல்லியிருக்காங்க. படிப்படியாக எந்தெந்த மாதிரியான எனர்ஜி எப்படி முழுமையாக ஒரு மனிதனை இயக்குகிறது, மனித உடலை இயக்குகிறது, மனித சிந்தனையை எப்படி இயக்குகிறது அப்படிங்கிறதனுடைய அறிவியல் நிறைய இருக்கிறது. அதை வெளிப்படையாகத்தான் இன்டைரக்டா மதங்கள் எல்லாமே சொல்கின்றது. மன்னிக்கின்றதை முதன்மைப்படுத்தியும் நன்றி உணர்வை முதன்மைப்படுத்தியும் நம்ம செயல்பட வேண்டும்ங்கிறது மதங்கள் சொல்லியிருக்கிறது. அதுல முக்கியமா நம்ம கர்மிக் எனர்ஜிகள் அடுத்தடுத்த வகுப்புல தொடர்ச்சியாக நம்ம பார்க்கறதுங்கிறது, நம்முடைய இந்த உடல் எப்படி இயங்குகிறது என்றால் 7 சக்கரங்களால் இயங்குகிறது. அந்த 7 சக்கரங்களும் இயங்குவதற்கு வெளிவட்ட பாதையில் ஆறா அப்படிங்கிறது 7. அதனாலதான் கோயில்ல 7 பிரகாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த 7 ஆறா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடி என்பது மூலாதாரத்தோடு தொடர்புடையது. எனர்ஜி பாடிங்கிறது சுவாதிஷ்டானத்தோடு தொடர்புடையது. அடுத்தது மைண்ட் பாடிங்கிறது மணிப்புரக சக்கரம். இன்டியூட்டிவ் பாடி அப்படிங்கிறது அநாதக சக்கரம். அதனை அடுத்து 5வதாக இருக்கக்கூடியது பிளிஸிங் பாடி, விசுக்தி சக்கராவை தொடர்புடையது. கேஷுவல் பாடி ஆக்ஞா சக்கரம். காஸ்மிக் பாடி அப்படிங்கிறது சகஸ்கரா சக்கரம். இன்னும் இதை வைப்ரேஷன் பிளஸ் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியா ரொம்ப டீப்பா போகலாம். இப்போதைக்கு வேண்டாம். படிப்படியா இந்த ஸ்டெப்பும் இது ஒண்ணுக்குமான எனர்ஜி என்ன இருக்குது, இந்த ஒரு எனர்ஜி என்னென்ன உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது, உடல் ரீதியாக எந்தெந்த உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது, மன ரீதியாக இது எந்த உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப வியப்பா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறதும், சில நேரம் ஒரு கவலையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும், ஒரு முடிவு எடுக்கும்போது சரியான முடிவு எடுக்க முடியவில்லை என்பதும், எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அடிப்படை காரணம் நாம் அல்ல. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லது நம்மை ஒரு ஆற்றல் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் தான் இந்த 7 சக்கராவும் இருக்கிறது.
இந்த ஆற்றல் எப்படி இயங்குகிறது? அதனால தான் நம்ம பல தடவை சொல்றது, நம்ம மனப்பூர்வமாக செயல்படுகின்ற, சிந்திக்கின்ற அல்லது நன்றி உணர்வோடு இருக்கின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறோம், யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறோம், மனப்பூர்வமா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, அந்த எண்ண அலைகள், எண்ண பதிவுகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ஷன் நடக்கும். எவரி ஆக்ஷன் வில் பி த சேம் ரியாக்ஷன். ஒரு ஆற்றலுக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில இருக்குது. இதுல ஒவ்வொரு சக்ரா பத்தியும் ஒரு ஃப்ரீக்வன்சி பத்தியும், அதோட பாடிய பத்தியும், இந்த 7 இருக்கு இல்லையா? அந்த லேயர் பத்தியும் படிப்படியா போகலாம். அது போனா ரொம்ப சயின்ஸா இருக்கும். பட் பேசிக்கா ஜெனரலா சொல்றோம் அப்படின்னாக்க, ஆ மைண்ட் சக்ரா மைண்ட் சக்ராங்கிறது நம்ம மூளையில இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். பட் அப்படி இல்ல. மணிப்பூரக சக்கரத்த தான் அவங்க சொல்றது மைண்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் மைண்ட் பாடிங்கிறது இங்க வச்சிருக்காங்க? மற்றது எல்லாமே டைரக்ட்டா இருக்கும். டைரக்ட்டா காஸ்மிக் பாடின்னா இங்க இருக்கு. சஹஸ்கரா டைரக்ட்டா இருக்கும். மூலாதார சக்கரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். பட் மைண்ட் சக்ரா அப்படின்னு சொல்றது வந்து, அது வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றதா இருந்தா மனோன்மய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஏன் அ வயிற்று பகுதியில இருக்கக்கூடியதற்கும், அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இங்க தான் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய நடைமுறையையும், வந்த உடனே மத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணுங்கிறதும், தண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்குமான மிகப்பெரிய அறிவியல் உண்மை அப்படிங்கிறது இதுதான். எப்படின்னா, எந்த உணவை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ, அதை பொறுத்தே உங்களுடைய அறிவாற்றல் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சக்ராவும், ஆ இந்த மைண்ட் மைண்ட் பாடியும், ஆறாவும் சொல்கிறது. அப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங், தாட் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசனா இருக்கிறது வயிற்று பகுதி. அதனால தான் வயிற்றுக்கு உணவிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் அப்படின்னது. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லப்படுது. உண்டி கொடுத்தோரே அப்படிங்கிற உண்டி ஏன் சாப்பாடு கொடுத்தாரே அப்படின்னு தானே சொல்லணும். ஏன் சாப்பாடு உண்டிங்கிறதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னா, உண்டி என்பதற்கான அர்த்தம், அடிப்படை காரணம், அதனுடைய பொருள். உண்டி என்பதுங்கிறது காணிக்கை. அதனாலதான் கடவுள் எல்லா கோயில்கள்லயும் வச்சிருக்கிறது உண்டியல்னு எழுதுறாங்க. உண்டி என்றால் காணிக்கை. அப்போ உண்டி கொடுத்தோர், உணவு கொடுத்தோர்னு சொல்லல. உண்டி கொடுத்தோர்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாழ்கின்ற ஒரு மனிதன் அப்படின்னாக்க, அவன் உயிரோடு இருப்பதற்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை, இந்த இடத்துல உயர்ந்தபட்சமாக சொல்கின்றது, இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கைக்கு சமமாக உயிருள்ளவன் உயிரோடு இருப்பதற்காக கொடுக்கின்ற காணிக்கைக்கு பெயர்தான் உணவு. இதைத்தான் தமிழர்கள் சொல்லிருக்கிறாங்க. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிறது. அந்த உண்டி என்பது மிகச்சிறந்த காணிக்கை. இறைவனுக்கு சமமான ஒரு இடத்தில் உணவு வைக்கப்படுகிறது. அப்போ உணவுங்கிறது நம்முடைய உடலில் நிச்சயம் உடலை என்பதையும் தாண்டி மனதையும் உடலையும் இயக்குவது உணவு. ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நாம் உண்ணுகின்ற உணவை பொறுத்தும் பொருளாதார ரீதியாக உயர்வடையும், அதிலிருந்து பலவீனப்படுவதற்கும் பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு ஏற்படுவதற்கும் உணவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனாலதான் யார் எப்போது வந்தாலும் சாப்பாடு கொடுக்கிறது நம்ம இதுல தமிழர்கள் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது என்னன்னா, எந்த ஒரு விழா தொடங்கினாலும் சாப்பாடு. ஏன்னா எல்லா வீட்லயும் சாப்பாடு இருக்குது. ஆனாலும் சோறு போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ ஏன் உணவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தமிழர்கள் கொடுக்குறாங்க? எல்லாத்த விடவும் அதிகமா தமிழர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், நல்லதாக இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், இல்ல வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாக இருந்தாலும், உணவு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உணவு அப்படிங்கிறது வயிற்றுக்கு மட்டும் இல்லை. அந்த நேரத்துல பசி. அது இன்டைரக்டா சயின்ஸா சொல்லும்போது, உடலில் இருக்கிறது 37 லட்சம் கோடி செல்களுக்கும் அதனுடைய பசியை ஆற்றி பிளெஸ்ஸிங்கை கொடுக்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட, சிந்தனை என்பது உணவை பொறுத்து அமைகிறது. அதுதான் புத்தர் என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சாப்பாடு குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பிரசங்கம் ஆரம்பிங்க. இல்லன்னா, அவன் தாட்டுங்கிறது உட்கார்ந்திருப்பான் தானே, தன்னை பசியை நோக்கியே இருக்கும். அப்போ மனித உயிர் என்பதும், அல்லது உயிராக இருக்கக்கூடிய ஒன்றும், பசி என்பது மிக முக்கியமான அடிப்படைத்தன்மை. பசியை நீக்கினால் மட்டுமே நல்ல முறையில் அவர்களாக சிந்திக்க முடியும். அப்போ மைண்ட், அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மொத்தம் 7 சக்ராஸ் இருக்கு. 7 சக்ராஸுக்கும் அதுக்கு அடிப்படையில் இருக்க 7 சக்ராஸ், 7 பாடி. 6வது இருக்க 7 லேயர். இந்த 7 லேயருக்கும் சக்ராவுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 3வதாக இருக்கக்கூடிய மைண்ட் சக்ராங்கிறது மனோன்மய கோஷத்தோடு தொடர்புடையது. மனோன்மய கோஷம் அப்படிங்கிறது மணிப்புர சக்கரத்தோடு தொடர்புடையது. இந்த மணிப்புர சக்கரம் மிக சரியாக இருக்கும்போது சிந்தனை சரியாக இருக்கும். அப்போ ஃபுட் டேக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். இப்போ உணவு அப்படிங்கிறது மிகச்சிறந்த தன்மையை வருகிறது. அப்பதான் யாருக்காவது கோபமா இருந்தா, மற்ற எதிரிகளுக்காக இருந்தாலும், மற்றவங்க ஒண்ணு சாப்பாடு போடுங்கும்போது அவர்களுடைய சிந்தனை ஒரே கான்பிடென்ட். சாப்பாட்டு கல்யாணத்துக்காக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் போடும்போது
வயிறு ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆகும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, மன ரீதியாக உடலில் இருக்கின்ற செல்கள் எல்லாமே பிளஸ் பண்ணும். இவங்க பண்றாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த பிளஸிங் இருக்கு இல்லையா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் உணவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. சப்போஸ் யாருக்காவது உங்களுக்கு கோவப்படுறாங்கன்னு வச்சு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ, பிடிக்காதவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க. அப்பதான் அவங்க டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அவங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது சால்வ் ஆகும். அப்போ ஒரு எடுக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது அவர்களுடைய முடிவு என்பதை விட அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவளை பற்றி சிந்திக்கக்கூடியதும் அண்ட் அஸ்மி கர்மா, அவருடைய கர்மாவினுடைய வினையை பொறுத்தும் அது இன்விசிபிள் ஃபோர்ஸ் தான் ஒரு விசிபிள் ஃபோர்ஸோட டிசிஷன் மேக்கிங் அடிப்படை காரணம் அப்படிங்கிறதா நம்ம கர்மா ஹீலிங்ல சொல்லப்படுகின்ற அடிப்படையான காரணம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம படிப்படியா சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல்ல போகும்போது ஒரு தடவை என்ன பண்ணாரா, இது ஒரு ஸ்டோரி தான், இது வந்து டீப்பாலாம் கேட்கக்கூடாது. நீ கதை சொல்றியே, கதையா விட்டுட்டு அப்படிலாம் கேட்கக்கூடாது. சிவபெருமானும் பார்வதி வந்து ஒரு தடவை பைக்ல போயிட்டு இருக்காங்க. அவர் பைக்ல போவாரா அப்படின்னா பைக்லயும் போவார். ஏன்னா சிவபெருமான் கைலாயத்துல பிறந்தார், அங்கதான் இருக்கிறாரு, நேரம் அங்க போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இல்லை. ஒவ்வொரு அணுவிலும் சிவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அணுவின்றி அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறது பொருள் தான். அப்போ இங்கதான் இருக்கும்போது இப்படியும் வருவார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்காரு, பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. சிவராத்திரி பயங்கரமான கூட்டம், கோயில்லாம் பயங்கரமா கூட்டம் இருக்கு. உடனே வந்து பார்வதி என்ன சொல்றாங்க, கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க, நம்மளதான் பாக்குறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாம போய் பார்த்துட்டு வந்துடும்னு. அவர் என்ன சொல்றாருன்னு, அப்படிலாம் இல்லை, நீ சும்மா இரு, நம்ம வேலை இருக்கு, நம்ம போலாம். இல்ல இல்ல, நம்மளுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போய் பாக்குறது தானே நியாயம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு சிவன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க நம்மளை பார்க்கலாம் வரல, எனக்கு நல்லா தெரியும், நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க இல்ல இல்ல, இன்னைக்கு சிவராத்திரி, சிவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவ்வளவு கூட்டமும் நிக்குது அப்படின்னு. அப்போதான் சிவன் சொல்றாரு, ஆர்டினரி மேன்ல இருந்து ஆண்டவன் வரைக்கும் ஹஸ்பண்ட் சொல்றது ஒய்ஃப் கேட்கறது இல்லை போல இருக்கு. கடவுளா இருந்தாலும் இப்படிதான். சரி ஓகே, நீ சொல்ற, நீ வா போலாம் அப்படின்னு. ஸோ உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு சிவன். சிவன் உள்ள போகும்போது பார்த்தா யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வரிசையில் வையான்னு அவர் சொல்றாரு, ஏன் நான் கடவுளையா? இதான் பார்வதி, நான் தான் பரமசிவன், நீங்க வெயிட் பண்றதே என்ன பார்க்கதான். நான் அதெல்லாம் முடியாது, யாரா இருந்தாலும் கியூ தான் அப்படின்னு இருக்காங்க. சரி, சீக்கிரம் போகணுமே. அப்ப சொன்னா ஒருத்தன் சொன்னான், அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கியூக்குன்னா அமௌண்ட் இருக்குது, அதில் கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு. ரைட்டு, சரின்ட்டு துட்டு கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு, சீக்கிரம் விட்டாங்க. விட்டு போனோடனே அவர் ஐயர்கிட்ட சொல்லிருக்காரு, நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன்னு. உடனே அவரு கேட்டிருக்காரு, இது மாதிரி எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நான் ஒருத்தன் தான் சிவன், இவங்க ஒருத்தர் தான் பார்வதின்னு. இல்ல இல்ல, நிறைய பேர் இப்படிதான் வருவாங்க, யாரா இருந்தாலும் வரிசையில் தான் வரணும் அப்படின்னு இவரு மன்றாடி சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சிவபெருமான், நீ வேணா என்ன சோதிச்சு பாரு, கடவுளுக்கு சில கேரக்டர் வச்சிருப்பீங்க இல்லைங்க, இதெல்லாம் செஞ்சா கடவுள்னு, அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி பாரு, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்றாரு. அப்படியா சரின்ட்டு அவர் வேற எதுவும் ப்ரூவ் பண்றது இல்லை. டக்குன்னு ஒரு தோன்றது, தாம்பாளத்துல வச்சிருப்பாங்கல்ல, தாம்பாளத்து தீபாராதனை காட்டிட்டு இருப்பார் இல்லையா, தீபாராதனை காட்டிட்டு இருக்கும்போது, இது நீ தங்கம்மா மாத்து பார்ப்போம் கடவுளா இருந்தா அப்படின்னு இருக்கேன். உடனே அவர் தொட்டாரு, தொட்ட உடனே தங்கம்மா ஆயிடுச்சு. தங்கம் அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலேயே இருப்பாரு, ஒருவேளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர். சிவபெருமனர் அதான் தங்கம்மா மாறிடுச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை மந்திரவாதியா இல்ல கடவுளா எனக்கு தெரியல, மந்திரம் கந்திரம் போட்டு வச்சிருக்கியான்னு. இதுலயும் டவுட்டா, வேற ஏதாவது பண்ணணும். இல்ல இல்ல, இதுதான் போதும்ட்டு இவங்க டைலாக் பேசிட்டு இருக்கும்போது அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க, ஒருத்தம் கூட இல்ல. அவர் பார்வதிக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது, நம்ம வந்திருக்கோம், அதுவும் நம்ம தான் கடவுள் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எல்லாம் கேட்பாங்கல்ல, சிவனே வந்துட்டியா, கடவுளே வந்துட்டியா அப்படின்னு தானே கும்பிடணும். ஆனா எல்லா பையனும் ஓடிட்டானே அப்படின்னு. அப்பதான் சிவன் சொன்னார், இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், இவங்க நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் ஐயர் இருந்துட்டு, இரு நானும் வெளில போயிடுறேன்னாரு. இரியா, ஒரு ஆறாவது இருக்கணும், நான் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது, அத்தனை பேரும் போயிட்டாங்களா, நீ ஒருத்தராவது இரு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பார்த்தா எல்லாருமே ஓடியாடுறாங்க. திரும்பி விடையாற பார்த்தா எல்லா பையலும் கையில தாம்பாளத்தை வச்சிருக்கான். என்னடா இவன் தாம்பாளத்தை வச்சிருக்கான் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து, நீ தானே கேட்ட, அவங்கள்ட்ட கேளு அப்படின்னு. உடனே பார்வதி அம்மா கேட்டிருக்காங்க, என்ன வந்து சிவபெருமான் வந்திருக்கிறாரு, கடவுளை பார்த்து தரிசிச்சதுக்கு போறது எல்லாம் தாம்பாளத்தோட வந்திருக்கீங்கன்னு எல்லாம் வரிசை வச்சு, மை டியர் காட்
கொஞ்சம் இதை டச் பண்ணுங்கோ. எல்லாரும் தாம்பாளத்தை தொடுங்க, தாம்பாளத்தை தொடுங்கன்னு வரிசையா கத்திட்டு இருக்கான். அப்ப பரமசிவன் சொல்றாரு, இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், அவங்க வந்து நம்மளை பாக்குறதுக்காக வரல, அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறது தான் உள்ள வர்றாங்க. இப்போ நேரடியா நம்ம ஒண்ணு தொட்ட உடனே தங்கமா மாறுறதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். அதனால எல்லாமே என்ன பண்றாங்க, நமக்கு தங்கம் வேணும்ட்டு தாம்பாளத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம வேலை என்னன்னா, எல்லா தாம்பாளத்தையும் தொட்டு தொட்டு தங்கமா மாத்துறது தான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் சொல்ல வச்சேன், நீ யாருகிட்டயுமே கேட்டீங்கன்னா, கடவுளே நீ நல்லா இருக்கே நம்மள கேட்க மாட்டாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க, அடுத்த முக்தியை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, அப்படியே விட்டுறதுதான் பெட்டர் அப்படின்னு உடனே அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா உண்மையிலே வந்து இவங்க நம்மளை பார்க்க வரல போட்டிருக்கு, எல்லாமே அவங்க பிரச்சனை சொல்றதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க, சரி நம்ம போலான்ட்டு. அப்பதான் அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி சரி 1000 இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொல்றது கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு பார்வதியும் ஒத்துக்கிறாங்க. இதுல பேசிக்ல இருக்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னாக்க, நாம அடிப்படையில் மனிதர்கள்ங்கிறது எது தேவை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற எல்லாருமே சொல்லிக் கொடுத்தா, நமக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் சரி பண்ணிடுவாரு பிரச்சனை. ஆனால் இதையும் தாண்டி பிறவி என்பது எதற்காக எடுக்கப்பட்டது, நாம சொல்லக்கூடிய இந்த வகுப்புல சொல்லக்கூடியது என்னன்னா, எதற்காக பிறவி எடுக்கப்பட்டது, ஏன் நாம் இந்த பிறவி எடுத்தோம், இன்னும் கேள்வி கேட்டோம்னா, இந்த அம்மா அப்பாவுக்கு நாம் பிறந்திருக்கும், இது நம்முடைய சகோதர சகோதரி, நமக்கு மகனாக வந்தவர், இவர்களால் ஏன் வரணும்னா, இதுதான் ஆன்மீக சிந்தனை. அதுதான் சிம்பிளா எல்லாருமே சித்தர்கள் கேட்பது, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். நான் அந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுனா ஏன் வந்தோம், இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான காரணம். அப்போ இதை தெரிந்து கொள்வதில் முதல்ல இந்த பிறவி எடுத்ததே, நம்முடைய இந்த பிறவி என்பது மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து அனுபவங்களையும் கற்றுத் தேர்ந்து முழுமை பெற்று எங்கு ஒளியிலிருந்து வந்தோமோ திரும்ப ஒளியில் போறது தான் அடிப்படையான காரணம். அப்ப அதுக்கான அதுக்கு என்ன பண்றதுன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சர்வீஸ் வருது, டெடிகேட்டன் வருது. இந்த மாதிரி டிராவல் பண்ண, அதனால தான் 18 கொள்கைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே எல்லா மதங்களும் சொன்ன விஷயங்கள் தான். அது அனைத்திலும் சொன்னதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப பேசிக்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா இந்த பிறவி பெரும் கடலிலிருந்து நாம் வந்து மீண்டு வர முடியும். அதை வந்து சித்தர்கள் பிறவி பெரும் பிணி, பசி என்பது பிணி அப்படின்னு சொல்றாங்க. பிணி என்பதுனா அது நோய், தொடர்ச்சியாக அது வலியையும் வேதனையும் நாம் அனுபவித்தே கொண்டேதான் இருப்போம். பிறவி என்பது சந்தோஷமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நாம் வலியையும் வேதனையும் அனுபவித்து கொண்டேதான் இருக்கிறோம். அதனால பிணி என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த பிணியை கடப்பதற்கு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படையில 18 ரீசன். அது சிம்பிளா டே டு டே லைஃப்ல நம்ம இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படியே வாழ்ந்து கொண்டு இதை சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்தும் பிணியிலிருந்தும் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அப்போ நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி போறதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கான ரீசன் என்றால், எப்போது ஒருவருக்கு எதில் சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகத்தை தாண்டி போகின்ற பொழுதுதான் அதில் முழுமை பெற முடியும், தெளிவு பெற முடியும், உறுதியாக இருக்க முடியும். அப்ப சந்தேகம் ஒருத்தருக்கு எதுல இருக்கோ அது நிச்சயமாக அது ஃபுல்ஃபில் ஆக முடியாது. அப்போ அடிப்படையில் சிறு சந்தேகம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிட்டு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இது இந்த வகுப்பு நம்ம ஆரம்பிச்சு கர்மிக் எனர்ஜி கிளாஸ் இது 99வது நாள், நாளைக்கு 100வது நாள். ஸோ அடுத்த ஒரு 2 நாட்கள்ல வந்து டாக்டர் சொல்லிட்டு அந்த ப்ரேயர் ஃபார்மேட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடிப்படையில் தியானம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னே, தியானம் ஏன் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனா நம்பிக்கையும் பிரார்த்தனையும் இது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாதான் கண்ணுக்கு தெரியறதை கட்டுப்படுது. அது எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும், மைண்ட் செட் எப்படி கொண்டு வரணும், ஹவு கேன் யூஸ் த கிறிஸ்டல், கிறிஸ்டல் எப்படி வந்து அதுக்கு அது அடுத்த வகுப்புல கிறிஸ்டல் எப்படி அந்த டியூன் அப் பண்ணி நம்முடைய தாட் ப்ராசஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். சொல்லும் அப்படிங்கும்போது இந்த கணவன் மனைவிக்கான குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா, குடும்ப உறவுகள்ல இன்னொரு செய்தியும் இருக்குது. நாங்க வந்து என்னுடைய ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். உடையார்பாளையத்துல வந்து சிவன் கோயில், பெரிய பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் பெரிய ஆலயம் இருக்கு, தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட பெருசானது. அப்ப அந்த கோயில்ல வந்து தலைவரலாறு ரீசெண்டா போனப்போ தலைவரலாறு கேட்டேன் நான். அந்த கோயிலுக்கு தலைவரலாறு எப்படி இருக்குது, அடிப்படையில் அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது சேனல்ல இருக்கும்போது, ஸோ அது விஷுவலைஸ் பண்ணணும், ஷூட் பண்ணும்போது போகும்போது அந்த கோயிலில் நிறைய வரலாறு இருக்குது, ஏகப்பட்ட வரலாறு இருக்குது.
பாண்டவர் கால வரலாறும் இருக்கிறது. இன்னொரு வரலாறு அதை விட நான் வந்து ரொம்ப அதிசயித்து பார்த்த ஒரு வரலாறு என்னன்னாக்கா தல வரலாறு. ஆம், அப்போ பூலோகத்துல மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பயங்கரமான பஞ்சம் வந்த பிறகு சாப்பாட்டுக்கு யாருக்குமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து மழை பெய்யல. அப்போ சிவபெருமான் மிக கடுமையாக தவம் இருந்தது. அப்பதான் கங்கா தேவி இருக்கு இல்லையா, கங்கா தேவி மனம் முடிக்கும் பொழுது அப்போ மழை பொழிகிறது. அதுக்கப்புறமேட்டு ஆஹ், பூமி எல்லாம் செல்வ பூமி எல்லாம் வந்து பச்சை பசேர் என்று பயிர் பச்சைகளாக வருகிறது, விவசாயம் நடக்கிறது, உழவு தொழில் நடக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியா போகுது. இந்த பிரேக்ல என்ன பண்றாங்கன்னா, தல வரலாறு சொல்றது என்னன்னா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ரிசர்ச் போகக்கூடாது, ஆனா தல வரலாறு அதுதான். ஆஹ் அப்போ சிவபெருமான் கங்கா தேவியை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிச்சுட்டு இந்த இந்த ப்ராசஸ்லாம் அண்ட சராசரத்துக்கெல்லாம் இது பண்ணிட்டு திரும்ப என்ட்ரி வராரு. அங்க ஊருக்கு வராரு, அந்த கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வரும்போது பார்வதி கோயில்ல இருக்கிறாங்க. கோயில் இருக்கும்போது இவர் உள்ள வரும்போது கதவை சாத்திக்கிறாங்க. ஏன் கதவு செய்ய அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, காண்டாயிடுச்சு. நாம இங்க இருக்கும்போது இவரு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறது கோவத்துல கதவு சாத்துறாங்க. இதுக்கு தல வரலாறு. கதவு சாத்துற உடனே இவர் உள்ள போக முடியல. நீங்க கேட்கலாம், கடவுள் தானே, கோயில்ல உள்ள ஏறி அப்படி போலாமான்னு சொல்லக்கூடாது. இதுக்கு தல வரலாறு இப்படிதான் சொல்லியிருக்காங்க. போகும்போது அப்போ வந்து அகத்தீஸ்வரர் வந்து அகத்தியர் வந்து ரெண்டு பேருக்குமான சமாதானத்தை பண்றாரு. சமாதானம் பண்ணும்போது பார்வதி கேட்கவே மாட்டேன்றாங்க. அந்த கதவை அடைச்சிட்டு திறக்கல. அப்போ வந்து சொல்றாரு, இது வந்து அவருக்கானது இல்ல, இந்த இடத்துல சில எனர்ஜிங்கிறது நம்ம ஃபீல்டு, இந்த மாதிரி அந்த வரம் வந்து மழை பெய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை பெற்றது வந்து அவங்க. அப்ப மழை பெய்யக்குன்னா இந்த மாதிரி ஒரு முறையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது, கடவுளா இருந்தாலும் இந்த இப்படி ஒரு பிராப்தம் இருக்குது, அப்படி செஞ்சாதான் வரும் அப்படின்னு நிறைய சமாதானம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. திறந்து போறதா அந்த எங்களுடைய அப்ப உடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய தல வரலாறு. அதன் பிறகு திருமணம் செஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி ஆகிற இடம்ங்கிறது அதுதான். அது இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது வேற விஷயம், தல வரலாறு இது. ஆனால் அகத்தியர் அந்த இடத்திலே சமாதானம் செய்து வைத்துவிட்டு பாண்டவர்கள் வருகின்றபோது அதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல வந்து தவம் செய்திருக்கார். அதுக்கான கோயில் இருக்குது, சின்ன ஒரு பழங்கால கட்டட கோயில் இருக்கு, சின்ன கோயில். அதுல வந்து அகத்தியர் வந்து தவம் செஞ்சிருக்காரு. அப்போ அகத்தியர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது எதுல வந்து நீராழி மண்டபம்னு மிகப்பெரிய குளம் இருக்கும், மிகப்பெரிய குளம். அந்த குளத்துல இருக்கிற தவளைகள் எல்லாம் பயங்கரமா கத்தும், ராத்திரி கத்தும் இல்லையா, அது கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அகத்தியர் என்ன பண்றாரு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்போ சாபம் கொடுக்கிறார். இந்த குளத்தில் இருக்கின்ற தவளைகள் கத்தவே கூடாது அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். நான் வந்து இந்த இந்த கேட்ட பிறகு, இந்த தல வரலாறு கேட்ட பிறகு அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டேன். உண்மையிலே வந்து இந்த கோயில்ல இருக்கிற இந்த குளத்துல இருக்கிற தவளைகள் கத்துறது இல்லையா, அவன் மழை பெஞ்சு பயங்கரமா தண்ணி வந்து நீராடி மண்டபம் எல்லாமே ஃபுல்லா இருக்கும், இப்போ கத்துறது இல்லையானா அங்க இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த இதுல நான் கத்தி கேட்டதுல நான் தவளை நிறைய இருக்கும், பெரிய ஏரி அது, மிகப்பெரிய ஏரி. இதுல ஆனா இதுவரையும் நான் கேட்டதில்ல. அங்க இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, வயசானவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இது சம்பந்தமா கேட்டது. இந்த இடத்துல தவளை கத்துமா கத்தாதான்னா, இந்த ஏரியில இருந்து இது வரைக்கும் தவளை கத்துனதே இல்லை. பட் பக்கத்துல இருக்க குளம் குட்டை இருக்கு இல்லையா, அதுல கத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இங்க கத்தாது அப்படின்னு இது சொன்னாங்க. அது மாதிரி நானும் பார்த்துருக்கேன். சரி அடிச்சு பார்ப்போம் அப்பயாவது கத்துத, நமக்கு இப்படி யோசிப்போம்ல. கல்லை தூக்கி போட்டு ஓடுமே தவிர எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல கத்துனதே கிடையாது. பட் இது நான் நேரடியாக பார்த்த அனுபவம் உண்டு. அதை தாண்டி ரொம்ப நேரம் ரிசர்ச்சுக்கு போகல. பட் அகத்தியர் அந்த இடத்தில் தவம் செய்த இடம் ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்காரு. அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அவர் ஒரு சாபம் கொடுத்திருக்காரு. அது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அப்போ ஒரு புனிதமான தலம் அங்க இருக்கிறது, அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அங்க வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடியது சில விஷயத்துக்கான சில ப்ராசஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கான விஷயம் என்ன, இது அடுத்தடுத்த தோட்டம் நிறைய இருக்குது. அந்த கோயிலுக்கான தல வரலாறும் அகத்தியர் அங்க இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தும் அந்த கோயில்ல இருக்கிற தல வரலாறு சொல்கிறது. அப்போ மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நிச்சயம் இறைசக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி என்ற சொல்கின்ற சக்தி அல்லது ஆற்றல், எனர்ஜி, வைப்ரேஷன், இது படிப்படியான ஒரு உருவத்தில் மனிதர்களுக்கான தேவையை நிச்சயம் பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த இடத்துல வந்து மனிதர்களுக்குள்ள கடவுளுக்கான ஒரு பிரச்சனையை கூட அகத்தியர் போய் சரி பண்ணிட்டு வராருங்கிறது, கடவுளுக்கே பிரச்சனை இருக்குது,
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனை இருக்குது. இந்த கேள்வி கேட்கும்போது தான் கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள அந்த படத்துல ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே கேட்குறாங்க, அவர் தான் கடவுள், அவர் தான் சுப்ரீம். ஏன்னா மற்ற மதத்துல வந்து கடவுள்ங்கிறது கடவுள். அவரு சோலோவா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சோலோ கடவுள் தான். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாரி ஃபேமிலி ரிலேஷன்லாம் இருக்காது. பட்டு அ இந்து மத கடவுளுக்கு வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை இந்த மாரி இருக்கும். அப்பதான் கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, "கடவுளுக்கு ஏன் மனைவி?" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்டா திருப்பி நான் கேட்கிறேன், "மனிதருக்கு ஏன் மனைவி வேண்டும்? ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு ஏன் மனைவி வேண்டும்? பெண்ணுக்கு ஏன் கணவன் வேண்டும்? அவர்களுக்கு ஏன் குழந்தை பிறக்க வேண்டும்?" அப்போ ஒரு குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் வாழ்ந்து காட்டி சொல்கின்றான். அதுதான் இந்த மதம், இந்த மதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறார். பை த பை ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் வாழ்ந்து கொண்டு, அதே மாரி குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் நிச்சயம் பிரச்சனைகள் வரும், தகராறு வரும். அத அவங்களே சரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா அகத்தியர் மாரி ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது. அவங்க வந்து தான் இத சரி பண்ணணும். அப்படி இல்லன்னாலும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துட்ட வந்து அகத்தியரா ஒருத்தர் யாரும் வர முடியாத சூழல்னால, அகத்தியரே சொல்கின்ற அந்த மருத்துவம் இருக்கு இல்லையா? மருத்துவ குறிப்புகளை வச்சு, குடும்ப உறவுகள் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, அதை எப்படி சரி செய்து கொள்வது? மூலிகை மருந்துகள் மூலமாக குடும்ப உறவுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? அப்படிங்கிறத டாக்டர் சொல்றாங்க. அந்த மருந்தும் குடுக்குறாங்க. அஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ண முடியும். உடல் ரீதியான பிரச்சனையும் சரி பண்ண முடியும். அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு மெடிசின்ங்கிறது ஹெல்த் ரிலவென்ட்டான இஷ்யூஸ் தானே சரி பண்ணும். எப்படி வந்து ஃபினான்ஷியலா சரி பண்ண முடியும்? ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எப்படி சரி பண்ண முடியும்? அப்படின்னா, நாம நினைக்கிற மாரி ஏற்கனவே சொன்ன மாரி இந்த வகுப்பினுடைய அடிப்படை காரணம், நமக்கு உடலாக மட்டுமே இயங்குவதில்லை. உடலை இயக்குவது 100க்கு 98% இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தான் நம் உடலை இயக்குகிறது. இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் உடலில் ட்ரீட்மெண்ட் குடுக்கல. மனதிலும் அதை தாண்டி ஆன்மாவில் கொடுக்கப்படுகிறது. உடலில் என்று எடுத்துக்கொண்டால், உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏவில் ட்ரீட்மெண்ட் குடுக்கிறது. அது ரொம்ப டீப் சயின்ஸ். டிஎன்ஏவில் இருக்கிற அடினின், தைமன், குவானின், சைட்டோசைன்ஸ் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது? அதோட கேரக்டர் என்ன? அதுல இருக்கிற என்சைம்ஸ் என்ன இருக்குது? என்சைம்ஸ் எப்படி வந்து இது ரிசீவ் பண்ணுது? எப்படி சேஞ்ச் ஆகுது? அப்படிங்கிறது டீப் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். லேட்டர் ஆன் வி வில் டிஸ்கஸ். ஸோ, அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது, நம்ம இது எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விடவும், இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கிறது எப்படி ஒரு விஷயத்தை சரி செய்கிறது? ஆ ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு மருந்து மூலமாக அல்லது சார் கொடுக்கின்ற ஹீலிங் மூலமாக எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம், நீங்களும் இதை பயிற்சி பெறலாம். அப்ப டாக்டர் சொல்றது நான் மட்டும்தான். சித்தர்களே சொல்றது அப்படிதான். டாக்டர் சொல்றதும், சித்தர்கள் சொல்றதும், இது ஒரு சித்தர்கள் மட்டும் தான் செய்யறது அப்படின்னு இல்ல. இந்த பயிற்சியில், இந்த வகுப்பில் என்ன சொல்றோமோ, இதே போன்ற பயிற்சியை நீங்களும் செய்கின்ற போது, சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அப்படி நீங்களும் அவர்கள் செய்ததை, அவர்கள் சாதித்ததை ஆன்மீக ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்திலிருந்து இறைநிலைக்கு எப்படி அடைந்தாங்களோ, இதை பின்பற்றுபவர்கள் இந்த வகுப்பில் சொல்வதை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக அடைய முடியும். இதுதான் சித்தர்கள் சொல்றாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு காலத்துல வந்துரணும். இங்க இருக்கிறவங்க மட்டும் அப்படிங்கிறது இல்ல. இந்த மனித பிறப்பெடுத்த எல்லாருமே அடுத்தடுத்த பிறவியில் கடைசி பிறப்புன்னு இருக்கு இல்லையா? மனித பிறவியினுடைய முதல் பிறப்பு, கடைசி பிறப்பு இருக்கு இல்லையா? அந்த கடைசி பிறப்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இறைத்தன்மையை உணர்ந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய உடல், மனம், ஆத்மா இந்த 3யும் ஒரே டியூன் அப். சேவை என்ப மனப்பான்மையும், இறைத்தன்மை அப்படிங்கிற மனப்பான்மையும் இப்படி செயல்படுகின்ற ஒருவரால் தான் அந்த இறைத்தன்மையை அடைய முடியும். அது எல்லாருமே வருவாங்க. சப்போஸ் இப்ப சொல்றாங்க, இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்? இங்க இருக்கிறதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டாக, சில பேர் சொல்றாங்க, அவங்க வந்து பினான்சியலா ரொம்ப வெல் டு டூவா இருக்காங்க. பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. எல்லாமே இருக்கலாம். அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்களுடைய கர்மா அடிப்படையில் அவர்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறதுனால இந்த வகுப்பில் இருப்பதனுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டாக்க, அப்படி இருக்கிறாங்களே ஈவன் தோ அம்பானியாக இருந்தாலும், அல்லது பில்கேட்ஸாக இருந்தாலும், ட்ரம்ப்பாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அடுத்தது நிச்சயம் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்தே ஆகணும். கடைசியில் அப்புறம் வரும்பொழுது இந்த நிலைமை இப்ப இருக்கிறீங்க இல்லையா? இப்ப நாம இருக்கிறோம் இல்லையா? இந்த நிலைமைக்கு எல்லாருமே வருவாங்க. வந்துதான் ஆகணும். இந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா ஒரு பிறவி பெரும் பயன் அப்படிங்கிறது இந்த இடம்தான். இறைத்தன்மை உணர்ந்து நாம எதுவுமே இல்ல. எல்லாமே செய்வது நம்மால் இல்லை. நம்மை ஒரு சக்தி இயக்குகிறது. அந்த சக்தி மூலமா தான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா? இந்த நிலை வந்து முழுமையாக வருகின்ற பொழுதுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதனால நல்லா நினைச்சுக்கலாம். இங்க இருக்கிறவங்க நம்ம அம்பானியை விட பெரிய ஆளு, அதானியை விட பெரிய ஆளு, ட்ரம்பை விடவும் பெரிய ஆளு அப்படிங்கிறது நிச்சயமா நினைச்சுக்கலாம். உறுதியானது.
ஏன்னா இந்த தாட் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த மனநிலையில் வருகின்ற பொழுதுதான் பிறவியற்ற நிலைக்கு போவதற்கான படிக்கட்டு. இதுதான் இந்த ஸ்டேஜ்ங்கிறது தான் படிக்கட்டு. அப்போ இந்த இடத்துல எல்லாருமே, எல்லா பிறவி எடுக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ஈவன் ஆடு, மாடு, கோழி எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, இறைவன் அடைவதற்கான, இறைத்தன்மை அடைவதற்கான, முக்தி நிலை அடைவதற்கான ஸ்டெப்ஸ், ப்ராசஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் மூலமாகத்தான் போக முடியும். அப்புறம் ரொம்ப பேர் இது சொல்லிட்டு இருந்தாங்க, டாக்டர் வந்து ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தேன், டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அதில் நம்ம அதிகமாக சொல்றதில்ல. சில நேரங்களில் சில அனுபவபூர்வமான உண்மைகள் இருக்கு இல்லையா, இது சொல்லும்போது இன்னும் நாம் இப்ப இந்த வகுப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற, கற்றுக்கொள்கின்ற செய்தியை ஆழமாக உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு அது ரொம்ப உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் போஸ்டிங்னா லஞ்சம் வாங்கலாமா, லஞ்சம் கொடுக்கலாமா, இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் ஒருத்தர் கேட்டிருந்தார், லஞ்சம் எனக்கு தேவையில்லை, ஆனா இன்னொருத்தன் கேட்குறான், நான் வாங்கி இப்படி கொடுக்கலாமா, நான் வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன், கொடுக்கறதுங்கிறது வாங்குறது சரியாயிடுச்சு, அப்போ அது என்ன பாதிக்காதா, நம்ம கிரிட்டிக்கெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் நேரடி அனுபவம் அப்படிங்கிறது, என்னுடைய மாமா இருக்காங்க திருச்சியில் வந்து, மாமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்கா வந்து அன்புக்கரசி, மாமா வந்து ராஜமாணிக்கம், திருச்சியில் இப்போ இருக்கிறாங்க. அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் போஸ்டிங் வரைக்கும் இருந்தாங்க. சீஃப் போஸ்டிங்னா மாமாவோடது என்னன்னாக்கா, அதில் வந்து மேக்சிமம் ஒவ்வொரு வருஷமும் இடையில 6 மாதத்துக்கு ஒரு தடவை புதுசாக எம்ப்ளாய்மெண்ட், நியூ எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் இடத்துல கமிட்டியில் மாமா இருப்பாங்க. அப்போ வரும்பொழுது நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ரெக்கமெண்டேஷன் வரும்பொழுது மாமா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகிறதில்ல. ஒருவேளை ரெக்கமெண்டேஷன் பண்ணாக்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஒருவேளை அந்த அந்த பையன் வந்து வேலைக்கு போனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சூழலில் தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க ரெக்கமெண்ட் செலக்ட் போட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட இந்த பையனுக்கு வேணா முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பையன் நல்ல பையன், சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் ஃபிட்னஸ் இருந்தால் கொஞ்சம் ஒரு 10 பேர் சேம் கேட்டகரி இருந்தாக்க கொஞ்சம் பீரியாரிட்டி கொடுக்கலாம்னா அவங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாங்க, இவங்க பண்ணுறதில்ல. முடிஞ்சால் அதுவும் ஏழ்மை நிலையில் உள்ளவங்களும் ரொம்ப ரேராக தான் இருக்காங்க. அப்போ வரும்போது ரொம்ப பேர் வந்து மாமாட்ட டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க, வந்துவாங்க இது மாதிரி இது பண்ணுங்க. சில ப்ராசஸ் இருக்கும் பொழுது டிஃபிகல்ட்டாக இருக்கும், சிலது சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கும், அது ஃபினான்ஷியல் கொடுத்து சரி பண்ணுறது நிறைய கேட்டகரி வருவாங்க. சுப்பீரியரே சில தடவை சொல்லுவாங்க, நீங்கள் இதை கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு. சில பேருக்கு பணமும் கொடுப்பாங்க, அவங்களா வாலண்டியராக கொடுப்பாங்க. அப்போ மாமா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவாங்க. இதில் அக்காவே சொல்லுவாங்க, நாமளா கேட்டால் தப்பு, அவங்களா தானே கொடுக்குறாங்க, அவங்களா கொடுக்குறத வாங்குறது என்ன தப்பு அப்படின்னுமா. இல்லை இல்லை, யார் கொடுத்தாலும் தப்பு தப்பு தானே அப்படிம்பாங்க. எனக்கு கூட கரெக்டாக தான் இருந்தது, நம்ம போய் யார்ட்டையா லஞ்சம் கேட்டால் தானே தப்பு, அவனே கொடுக்குறான், எப்படி யாரோ ஒருத்தர் பண்ண போகிறான், பண்ணலாமா வேணாமாங்கிறது டவுட்டு. பட் அதில் மாமா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால என்ன பிரச்சனை வீட்டில் இருந்ததுன்னா, பிரச்சனை பெரும் பிரச்சனை இல்லை, சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா, ரிட்டையர் ஆகிற வரையும் மாமா வந்து சொந்தமாக வீடு வாங்கலை. ரிட்டையர் ஆகிற வரையும் மேக்சிமம் சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தாங்க. அதிகபட்சமாக டிவிஎஸ் 50 மட்டும் வாங்கினாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க, அவ்வளோதான் வாங்கினாங்க. மற்றபடி 3 பசங்களையும் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வைக்கிறதுல மட்டும் கரெக்டாக கான்ஸ்டன்ட்டாக இருந்தாங்க. மற்றபடி வீடு எதுவும் வாங்கலை, லேண்டு கூட வாங்கலை, எதுவுமே வாங்கலை. அதனால அக்காவுக்கு வந்து ரிட்டையர் ஆக போகிறோம், ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியாவது வீடாவது வாங்கலாம் சொந்தமாக, கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகும்போது சொந்தமாக வீடுங்க கேட்பாங்க, அதுக்காவது ஒரு வீடை வாங்கி போடுங்க அப்படிம்பாங்க. மாமா சரி பார்ப்போம், இது பத்தலை அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ ரிட்டையர் ஆனதுக்கு கூட வாடகை வீட்டு தான் போனாங்க. அப்புறம் அந்த ரிட்டையர் ஆன பணத்தை வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வாங்கினேன். அட் த சேம் டைம் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் சொல்லணும், என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, இதில் இருக்க முக்கியமான செய்தி, நான் உணர்ந்த செய்தி அப்படிங்கிறது, அதே இதில் இன்னொருத்தர் இருந்தார், மாமாவுக்கு அடுத்த செகண்ட் தேர்டு கேட்டகரி உள்ள போஸ்டிங்கில் இருந்தவர். அவர் பணம் வாங்க, மாமா இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும், நான் டிகிரி படிக்கும் பொழுதே அவருக்கு வந்து கார், மாமாவோட ஃபோர்த்து கேட்டகரி, அதுக்கு அடுத்த கேட்டகரி உள்ளவர். அவர் வந்து சொந்தமாக வீடு இருந்தது, 2 கார் இருந்தது, ஒரு பொண்ணு ஒரு பையன். அதே மாதிரி உறையூர், கருமண்டபம் திருச்சியில் 2 3 இடம், அப்புறம் 4 5 இடத்துல வந்து நிறைய ஏக்கரில் லேண்டு வாங்கி போட்டிருந்தாரு. அப்புறம் விவசாய லேண்டை தனியாக வாங்கி போட்டிருந்தாரு. அவங்களுக்கு வந்து அப்போ மாமா இருக்கும்போது பார்த்தாக்கா, மாமா பார்க்கறதுக்கு வருவாங்க. அவரு அவர் வர்றப்பெல்லாம் வீட்டில் பிரச்சனை தான் வரும். ஏன்னா அவர் காரில் வந்து இறங்குவார், வந்தவுடனே வந்தவுடனே பேசுனா அவர் தான் சொல்லுவார், எங்கள் அதில் அவ்வளோ லேண்டு விளைஞ்சிருக்கு, இவ்வளோ லேண்டு விளைஞ்சிருக்கு, மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ வந்துடும், இத்தனை போகம் விளைஞ்சிருக்கு, அரிசிலாம் மூட்டை மூட்டையாக வந்துடும், இப்படி எல்லாமே நிறையா சொல்லுவார்.
பார்த்தாக்கா அவ சொல்லும்போது போன உடனே உடனே அக்கா கேட்க ஆரம்பிப்பாங்க, பாத்தியா அவன் எப்படி இருக்காங்க, எவ்வளவு லேண்ட் இருக்கு, சொந்தமா வீடு வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், அவங்க பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சது, 2 பேருமே டாப் மோஸ்ட், நல்லா படிக்க வச்சிருக்காங்க, அவங்களே சம்பாதிச்சு அவங்க லேண்ட்ல இருந்து அரிசிலாம் வருது, பருப்புலாம் வருது, அவர் ஒரு நாள் வந்துட்டு போடு, ஆனா ஒரு வாரம் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ஸோ ரியாலிட்டி நான் பார்க்கும்போது மாமா ரிட்டையர் ஆயிட்டாங்க. டில் நவ் காட் பிளெஸிங் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்காங்க. பட் அதே சேம் டைம் அவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை மாமா தேர்ட் கோட்டகிரியில் இருந்தவர், சொபிசிகேட்டட் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அவர் பொண்ணுக்கும் திருமணம் செஞ்சார், பையனுக்கும் திருமணம் செஞ்சார். அந்த பொண்ணு வந்து அன்பார்ச்சுனேட்லியா சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் டைவர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகி நல்லா இருந்தான். ஏதோ ஒரு ரீசனுக்கு வந்து ட்ரிங்க் ஹேபிட் அதிகமாகி, ஸோ என்ன பேசுறதுன்னே தெரியும், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இதில் அடிபட்டு நடக்க முடியல, அவங்க தனி ட்ரீட்மெண்ட்டு, காலில் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு வந்து சுகர், ஹை சுகர். இப்போ என்னன்னா, அவரு நான் போனப்போ வந்தப்போ மாமாட்ட பேசிட்டு இருந்தார். அவர் சொன்ன வாசகம், பரவாயில்ல, அவர் சொன்னார், பரவாயில்ல ராஜமாணிக்கம், நீ வந்து கடைசி வரைக்கும் யார்ட்டையுமே எதுவும் வாங்காம இருந்த. அப்போ 3 பசங்க இருக்காங்க, 3 பசங்களுமே வேலைக்கு போயிட்டாங்க. மருமகள் எல்லாருமே நல்ல அமைதியானவங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க. அதன் பிறகு மாமா இப்போ வீடு இப்போ லேட்டா, ரொம்ப லேட்டா 2 இயர்ஸ் தான் ஆச்சு, இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு. புதுசா வந்து அந்த ஃபினான்ஷியல் இருக்குல்ல, ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட்ல வந்த பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சிருந்து அப்புறம் பசங்களோட சேர்த்து போட்டு புதுசா இப்போ வீடு சொந்த வீடு போயிட்டாங்க. அப்போ அந்த அவரு சொல்றாரு, பாதிக்கப்பட்டவர், எனக்கு வந்து லேண்ட் நிறைய இடத்துல இருக்குது, 6 7 இடத்துல ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது. ஆனா இந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற லேண்ட்ல என்னென்ன வருமானம் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. பணம் இருக்குது, ஏன்னா பையனுக்கான செலவு, பையன் வந்து இந்த மாதிரி இருக்கான், குடும்பம் இருக்குது, பட் அவனுக்கான செலவுங்கிறது அதிகமா இருக்கு, பொண்ணு இங்க வந்திருக்கு, 2 பேருமே நல்லா இல்லை, ஒய்ஃபுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ செலவா இருக்குது. எனக்கு வந்து நான் எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, சுகர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, நான் சாப்பாட்டு அளவுக்கு மருந்தும் மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளுங்கிறது எனக்கு நரக வேதனையா இருக்குது. நீ பரவாயில்ல, உன் குடும்பம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குது. அப்போ இருக்கும்போது நீ எதுவுமே வாங்கல. இவர் வந்து கார்ல போகும்போது அவரோட பெரிய போஸ்ட்ல இருக்கிற மாமா வந்து சைக்கிள்ல தான் போவாரு. அப்போ நீங்க வந்து சைக்கிள்ல போகும்போது, என்னடா இவனு பொழைக்க தெரியாத ஆளா இருந்தேன், பட் உண்மையிலேயே நீங்க நல்லா கரெக்டா தான் இருந்திருக்கீங்க. கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, அவர் சொன்னார், கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. நான் இப்படிலாம் இருந்தேன், இவ்வளவு பேர்லாம் வாங்கிடலாம், அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கையில இது இப்படி வந்திருக்குது, இவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நரகமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், இதுல இருந்து வெளியில வர்றது, அவர் சொன்னாரு, இதுக்கு பேசாம நம்ம செத்தே போயிடலாம் போல இருக்கு, ஒவ்வொரு நாளுமே ஃபேஸ் பண்றது, வீட்டுக்குள்ள போனாலே ஹாஸ்பிட்டல் உள்ள போற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு, எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட், இவர் உள்பட பர்மனண்டா ஒரு டாக்டர் ஒரு வீடையே ஹாஸ்பிட்டலா மாத்தினாதான் சர்வை பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஹி குடின்ட் ஃபீல் எ ஹாப்பினஸ், அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை அவரால் பார்க்கவே முடியல. பணம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்கு, அதான் சொல்ற, யாரோ இருக்காங்க, அதுக்கப்புறம் வரல, நெல் பருத்திலாம் போடுறாங்க, இவர் ஃபோன் பண்ணி கேட்கறதே சொல்றாரு, கேட்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான், அவன் சொல்றதுதான் கணக்கு, அவன் கொடுக்கறதான் பணம். அது ஒரு போய் பார்க்க முடியல, பையன் போய் மெயின்டைன் பண்ண முடியல, பொண்ணு போய் மெயின்டைன் பண்ண முடியல, இவராலும் கேட்க முடியல, கொடுக்கறதான். வேற யாராவது வச்சாக்க பிரச்சனை வருங்கிறதுனால அவரே போகிற, அவன் கொடுக்கறது ஓகே, அவ்வளவுதான். அப்போ இது அவரு சொன்னாது, நான் செய்த பாவம் எனக்கு வந்திருக்கு, ஏன்னா அவர்கிட்ட போனாச்சு டெஃபினட்டா அது க்ளோஸ் ஆயிடும், எங்க யார்கிட்ட கொடுத்தாலும் போஸ்டிங் வாங்கி கொடுத்துரு, எனக்கே தெரியும், எனக்கே சொன்னாரு, உனக்கு போஸ்டிங் வேணும், நல்ல வேலை நான் போடல. எங்க அக்காவோட சொன்னிச்சு, நீ மாமாட்ட சொன்னி மாமா வந்து பண்ண தர மாட்டாங்க, நீங்க அவங்ககிட்ட கேளு அப்படின்னு அக்கா சொன்னாங்க. நான் போனேன், பட் போனா எனக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா, அப்புறம் இங்கே சென்னையில் வரும்போது சொன்னார், இந்த மாதிரி இவங்களை பாருங்க இப்படிலாம் வரும்னாரு. பட் அவரோட ரெஃபரன்ஸில் நான் போக முடியல, பட் வேற ஒரு விஷயத்துக்காக கடலூர் ஷிஃப்ட் ஆகி நான் போஸ்டிங் ஷார்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கம்பெனியில் வந்து போஸ்டிங்கில் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி ட்ராவல் ஆகிட்டேன். பட் அவர் சொன்ன விஷயங்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா, லஞ்சம் வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு இருக்கோம் இல்லையா, இப்போது வாங்கிக்கலாம், உங்களுக்கு பணம் வந்து கிடைச்சிரும், சொபிசிகேட்டடாக இருக்கலாம், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதுதான். நீங்கள் வாங்கிட்டு தே அலோவ் டு ஹிம், கடவுள் வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடுறாரு, நீ எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருக்கலாம். அதாவது சுப்பீரியர் பவர் அப்படிங்கிறது உயிரினங்களிலே அதிகமான சுப்பீரியர் பவர்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சுப்பீரியர் பவர் அப்படின்னு கிளியரா சொல்ல முடியுதுன்னா, ஒரு ஆடு இருக்குன்னா, ஆடு தன்னுடைய வேலையை அதைத்தான் செய்யும், அதைத்தான், தனக்கு புல்லுன்னா புல்லு தான் சாப்பிடும், இங்க போனா இப்படி இருக்கும், அப்படிதான், மாடுன்னா மாட்டு அதோட வேலையை தான் செய்யும், கோழி
அந்தந்த உயிரினங்களும் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யும். அதை தாண்டி அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. அதே மாதிரி தாவரங்கள் எடுத்துக்கொண்டாலும் தாவரங்கள் அதனுடைய வேலையை அது மட்டும்தான் செய்யும். ஒரு மாங்காய் மரம் போட்டால் மாங்காய் தான் காய்க்கும், அங்கே தேங்காய் காய்க்காது. தென்னம்பிள்ளை போட்டால் தென்னந்தான் காய்க்கும். அது அதனுடைய வேலையை மட்டும்தான் செய்யும். அதாவது அது பர்பஸ் என்னவோ அதை முடிச்சுட்டு கேரி அவுட் க்ளோஸ்ட். ஒவ்வொன்றும் அது என்னவோ அதுவாக வந்துட்டு. ஸோ வாழ்வியலின் அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப பேர் சம்படி ஆஸ்கிங் த கொஸ்டின். சில பேர் வந்து திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும். ஆன்மீகத்தில் வந்து திருமணம் செய்து கொள்வது சரியா, சிலர் வந்து துறவரம் போறது அப்படின்றாங்க இல்லையா. அது வந்து பை நேச்சர் அடிப்படையில் இயற்கையாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னாக்க, ஒரு உயிரினம் தோன்றுகிற பொழுது தன்னை போன்று மற்றொரு உயிரையும் தன்னை போன்ற உயிரை படைத்து விட்டு அது மறைகிறது, உருவாக்கி விட்டு மறைகிறது. படைக்கிறதுங்கிறது கிடையாது, இறைவன் தான் படைக்கிறது. இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி இறைவன் தான். அப்போ தன்னை போன்று ஒரு உருவத்தை உருவாக்கி விட்டு அது மறைகிறது. ஒரு ஆடு இருக்குன்னா ஆடோட பர்பஸ் என்ன? அது டாக்டர் வாங்கணும், எம்பிபிஎஸ் ஆகணும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஏதாவது இருக்கான்னா மாடுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் கோல் இருக்குதா என்ன? ஆட்டு மாடு கோழிக்கெல்லாம் எது நடக்கலாம், அது இல்லை. அது பிறக்குது, சாப்பிடுது, வளருது, தன்னை போன்ற ஒரு உயிரை ஒரு உற்பத்தி செய்து விட்டு போயிடுது, அவ்வளவுதான் பர்பஸ். அது வந்து கால சுழற்சிக்கு ஏற்ப தன்னை போன்ற உருவாக்கத்தை விடுத்துட்டு மறைஞ்சது, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மனிதர்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பெரிய ஹிஸ்டாரிக்கன். இவங்க வந்து போர்டு வச்சிருப்பாங்க, கல்வெட்டு வச்சிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அதுவும் இல்லை. அப்போ திருமணம் என்பதுங்கிறது சித்தர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அது ஆன்மீகத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்று இல்லை, தேவையானது எல்லாம் இல்லை. ஆன்மீகத்துல இதுவும் ஒன்று, அது ஒரு பார்ட். ஏனென்றால் அதிலிருந்தும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவத்தை ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் சித்தர்கள் சொன்ன ஆன்மீக வழி. நம்ம சொல்கின்ற பொழுது அதனாலதான் மற்ற மதங்களை தாண்டி, மதம் அப்படிங்கிற கேட்டகரியிலே சித்தர்கள் வரமாட்டாங்க. அது நம்ம மதத்துக்குள்ள வச்சுக்கலாம், அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய விருப்பமானது. ஆனால் அவங்க மதத்தை தாண்டி சொல்றதுன்னா எல்லா உயிர்களுக்குமானது, மனிதர்களுக்காக மட்டுமில்லை, எல்லா உயிர்களுக்குமான இறைத்தன்மை அப்படிங்கிறத சித்தர்கள் வெரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவேதான் வாழ்வியல் முறையிலும் ஒரு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் தாண்டி, வாழ்வியலையும் தாண்டி உயிர்கள் எப்படி இருக்க வேண்டும், உயிர்களுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் சித்தர்கள் மிக தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சித்தர்களுடைய முறை அப்படிங்கிறது மிக தெளிவாக எல்லாருக்குமே சொல்ற விஷயம் அப்படிங்கிறது, எப்படி வாழ வேண்டும். இப்போ மற்ற விலங்கு அதுக்கெல்லாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அது கடவுள் சொன்ன பர்பஸ் படி தான் வந்துகிட்டே இருக்கும். அது வாழும், அப்படி இருக்கும், அது முடிஞ்சு போயிடும். ஆனால் மனிதர்கள் வந்து இதை அனைத்தையும் உணர வேண்டும் என்பதுதான் எல்லா உயிரும் கொடுத்து இவனுக்கு டிசிஷன் மேக்கிங்க மனிதர்கள் கொடுத்திருக்காரு. இறைவன் தன்னை போல, அது ஜீசஸ் வந்து பைபிள்ல சொல்லுவார். இறக்கும் பொழுது நான் என்ன தன்மையோடு இருக்கிறன்றோ என்னுடைய இடத்திற்கு உங்களை நியமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுனா பாஸ்டர், எல்லா பாஸ்டரும் எதுக்காகன்னா, இப்போ ஜீசஸ் என்ன செய்தாரோ இந்த பூமியில வந்து அந்த அந்த பணியை பாஸ்டரா இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான ஆற்றல். அப்போ ஒருத்தரை தொட்டாக்க உடனே கியூர் ஆகுது, உடம்பு கியூர் ஆகுது, கண்ணு வந்து சரியா போகுது, முடமானவனே உன்னை தொடறதுக்கு முன்னாடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சரியாகுதுன்னா சரியாகுது. அப்போ பாஸ்டரா இருக்கும் தொட்டா உடனே சரியாயிடுமா அப்படின்னா சரி ஆகலாம். சிலருக்கு சரியாகி இருக்குது, பலருக்கு சரியாகலும் இருக்குது, சரி ஆகாமலும் இருக்கிறது. அப்போ அது அவங்கவுங்க செய்யற பிராக்டிஸ், அவங்களுடைய மனநிலையை பொறுத்து, அவருடைய இறைத்தன்மையை பொறுத்து, தியானத்தன்மையை பொறுத்து, அதிர்வெண்களை ஆற்றல்களை உள்வாங்கியதன் பொறுத்து அவர்கள் அதை செய்ய முடியும். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, அவர் என்ன செய்தாரோ அதே அளவிற்கான ஆற்றலை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே, பாஸ்டருக்கு ஒன்லி, நாட் ஒன்லி த பாஸ்டர், எல்லாருக்குமே அந்த தன்மை இருக்கிறது. அப்போ இறைவன் எந்த தன்மை உடையவராக இருக்கிறாரோ, எந்த சக்தி உடையவராக இருக்கிறாரோ அதே தன்மையும் சக்தியையும் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் மனிதர்கள். அப்போ அதே போன்ற செயலை இவர்களும் செய்ய முடியும். இதுதான் சித்தர்கள் எப்படி செய்யறது அப்படிங்கிற மெத்தட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல முதலிடத்துல வருவது சிந்தனை, நல்ல சிந்தனை. அப்போ நல்ல சிந்தனைங்கிறதுல எப்படி இருக்கும்? ரொம்ப பேர் சொல்றாங்க, நம்ம மன்னிப்பு கேட்கறாங்க இல்லையா, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, இது எப்படி இது சரியாகிறது? ஏற்கனவே நான் சொன்னேன், ஜீசஸ் சொல்றாரு இல்லையா, ஜீசஸ் வந்து அந்த அந்த கோட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொன்னக்கூடிய வாசகம் ரொம்ப பேர் படிக்கலாம். நான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, மதத்தை சார்ந்து மதத்தை கடந்து படிங்கள். இப்ப நம்ம படிக்கிறோம்னா சித்தர்கள் அப்படின்னா சித்தர்கள் மட்டுமே படிக்க வேண்டாம், பைபிளையும் படிங்க, குரானையும் படிங்க. படிச்சுட்டு அதில் உட்கருத்து என்னன்னா எல்லாமே ஒரே இதுல கோயின்சைட் ஆகும், ஒரு விஷயத்துல எல்லாமே ஒன்றாக வரும்.
அதனுடைய பெஸ்ட் இருக்கிறதுல பெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு தன்மை கருத்தியலை கொண்டிருக்கும், இறை கருத்தியலை கொண்டிருக்கும். அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த தன்மையில் யார் ஒருத்தர் வர்றாங்களோ அப்பதான் அந்த முழுமையான இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. ரொம்ப பேருக்கு வந்து உண்மையில் இறைத்தன்மை நிறைய இருக்குது. அங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, இது நம்ம மதம், அடுத்த மதம்னே டப்புன்னு கீரியும் பாம்பா மாறிடுறாங்க. டேய், எங்க கடவுளை போய் இப்படி சொல்லிட்டியாடா, டப்புன்னு உணர்ச்சி வசப்படுறான். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அப்ப சரியா மதம் உங்களுக்கு சரியா போதிக்கல. ரொம்ப பேர் அதான் சொல்றாங்க, நம்ம இந்த மதம் இருக்கோம், இந்த மதத்துல இருக்கோம், அவங்க அப்படி சொல்றாங்க, நம்ம கடவுளுக்கு இப்படி சொல்லிட்டாங்கயா அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. கடவுளுக்காக இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் என்னவோ கட்சி தலைவர் மாதிரி, எங்க கடவுள் இப்படி இருக்காரு, எங்க கடவுளை நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு இவங்க கேட்கிறான். உண்மையிலே கடவுள் அப்படி இருந்தாக்க கடவுள் தானே வந்து டென்ஷன் ஆகணும். நம்மால் ஒருத்தன் இங்க இருந்து அந்தாண்ட போயிட்டானே அப்படின்னு அவரு தான் டென்ஷன் ஆகணும். நீ ஏன் போனன்னு அவர் தான் கேட்கணும். அதை விட மதம் மாறுறதுல இருக்கிறது இல்லையா பெரிய ரிஸ்க் என்னன்னா கடவுளுக்கு தான் நம்மளை விட. இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், ஊர்ல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு அட்ரஸ் மாத்துறோம். அட்ரஸ் மாத்தினா எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அட்ரஸ் மாற்ற வேண்டியதுக்கு, பேன் கார்டு மாற்ற வேண்டியதுக்கு, ஆதார் கார்டு மாற்ற இருக்கு, கேஸ் சிலிண்டர் மாற்ற வேண்டியதா இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம ஆட்கள் எல்லாமே அட்ரஸ் மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் சும்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்றி இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு. டோட்டலா ஒருத்தன் மதம் டு மதம் மாறும்போது, இந்த மதத்தில் இருக்க கடவுள் அந்த மதத்து வரும்போது அவன் பூர்வீக ஜென்ம ஹிஸ்டரிலாம் எடுத்து எழுதினாருன்னா அவருக்கு வேற வேலையும் செய்ய முடியாது. அப்போ இதுல பிரச்சனை இருக்கான்னா அடிப்படை தெளிவுங்கிறது அது அல்ல. இறை சக்திங்கிறது எது வேணாலும் ஒண்ணுதான். இது எல்லாருமே என்ன கொடுமைன்னா, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான் பண்ண சரின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றான், அது யாருங்கிறதெல்லாம் இவனே வச்சுக்கிறான். அது எங்கால் தான் ஒருத்தர் தான், ஆனா அது எங்கால் தான். யாரு, இந்து மதம், யாருன்னா முஸ்லீம், இல்ல கிறிஸ்டின் அல்லது புத்தர். ஒருத்தருங்கிறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருங்கிறது எல்லாமே பிரச்சனை. அதுதான் டிவிஷன் வருது. அப்போ இது கலையுது உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்க, அதனாலதான் எல்லாவற்றையும் படிங்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கடவுளை எதிர்த்து பேசினாலும் மற்ற கடவுளை பேசுகின்ற பொழுது, இப்ப இறைவனை, இப்ப சிவனை நம்ம எடுத்துக்கிறோம், சிவனை நம்ம வணங்குறோம்னா, நீங்க இப்ப நபிகளை பற்றி சொல்கின்ற பொழுதும் அல்லது ஜீசஸை பத்தி பேசினாலும், இல்ல கடவுளே இல்லைன்னு எதிர்த்து பேசினாலும் கூட, ஆஹ் அதை வந்து ஏற்றுக்கொண்டு கேட்கின்ற பொழுதும் சிவனை நோக்கி நாம் என்ன அர்ப்பணிப்போடும் அன்போடும் சிவனை தொழுகின்றோமோ, அதே அர்ப்பணிப்பும் தொழுகையும் எந்த கடவுளை சொன்னாலும் உங்களுக்கு அந்த மனநிலை இருந்தாதான் நீங்க சரியான ரூட்லயே போறீங்கன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சொல்றோம். மனதளவில் சமமாக இருங்கள், மனதளவில் அதாவது அவனின்றி ஓரனும் அசையாது. அப்ப எல்லா அணுவிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது எல்லா மதத்திலும் எல்லா மனிதர்களிடமும் அவன் இருக்குன்னு அர்த்தம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அதனால நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது அந்த அந்த மனநிலைக்கு மாற வேண்டும். அந்த மனநிலைக்கு நீங்க மாறுகின்ற போதுதான் எல்லாவற்றிலும் இறைவன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அப்படி உணர்கின்ற போதுதான் வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அது வாடுதும் போது அது வந்து ஏன் அவர் அதை பார்த்து வாடுறாருனாக்க, அந்த பயிருங்கிறது திரும்ப அடுத்தடுத்த தன்மையாக மனிதத்தன்மையா அதுவும் இறைநிலைக்கு வரணும். அதுவும் இறைவனுடைய படைப்பு. அது வாடுதே அப்படிங்கிறது வாடுறது. அப்ப அந்த மனநிலைக்கு ரியலா படிச்சுட்டு வந்து வாடிய பயிரை கண்டபுறம் வாடினேன் சுவாகா அப்படின்ட்டு போய் அங்க நின்றுட்டு படிக்கிறது இல்லை. அது உணர்வுபூர்வமாக நீங்க உணர வேண்டும் என்றால் எல்லா மதங்களையும், எல்லா கடவுளையும், எல்லா மனிதர்களையும் சமமாக நீங்க கருத வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்க இந்த இறைநிலை அப்படிங்கிறதும் பிறவியற்ற நிலைக்கு அப்படி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்ஸா இருக்கு இல்லையா, அந்த மனநிலையில் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஏன் எல்லா விஷயத்தையும் படிக்கணும் அப்படிங்கும்போது, ஜீசஸ் வந்து ஹீல் பண்றாரு. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லுறேன். ஜீசஸ் வந்து ஒருத்தர் நோயை சரி பண்றாரு. ஒரு ஸ்திரீ, மொத்தம் 7 ரொம்ப கம்மியானவர்களை தான் அவர் ஹீல் பண்றாரு. பைபிள் முழுவதும் நிறைந்திருக்கும். அப்போ நான் சில இடத்துல கேள்வி கேட்டேன், ஜீசஸ் இருக்கிறாரு, அவர் கடவுள். அப்போ ஜீசஸ் இருக்கின்ற பொழுது, அவர் பிறக்கின்ற பொழுது, பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நோய் இல்லாமல் செய்திருக்கலாம் இல்லையா? அவர் தான் கடவுள் தானே, அவர் தானே என்ட்ரி ஆயிட்டார் இல்லையா? ஈவன் சிவனாக இருந்தாலும் அல்லது நபிகள் நாயகம் தோன்ற எந்த கடவுளாக, ஈவன் புத்தராக இருந்தாலும் அங்க வராங்க அப்படின்னா, அவரு தோன்றி இந்த பூமியில் மறைகின்ற வரை எல்லாருக்குமே நோயே இருக்கக்கூடாது, எல்லாருமே பசி இல்லாம இருக்கு, எல்லாருக்குமே உணவு கிடைக்கும், எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா எல்லா அவதாரங்களும் தோன்றிய காலகட்டத்திலும் பசி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், குடும்ப உறவில் பிரச்சனை உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள், கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா அவதாரங்களும் எல்லா கடவுள்களும் இந்த பூமியில் இருந்த பொழுதும் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்போ அவங்க கடவுளே நேரடி அவதாரமா இருக்கும்போது இதெல்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்கணும்?
அப்படின்னா அதுல தான் இங் யாங் தத்துவம் வந்து என்ட்ரி ஆகுது. இங் யாங் தத்துவம் அப்படிங்கிறது நன்மையில் தீமை, தீமையில் நன்மை. அது எப்படின்னா 50-50. இந்த உலகம் இயங்குறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின் இருக்குன்னா ரெண்டு இப்படி பாதியா இருந்து இல்லை கம்மியா இருந்ததுன்னா ட்ரெயின் மூவ் ஆகாது. அந்த 2 தண்டவாளத்தை 2 சக்கரங்களும் அந்த பேசஞ்சர் டிக்கெட்டுங்கிறதும் கரெக்டாக இருக்கும்போது தான் கரெக்டாக மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா 50-50 நன்மையும் தீமையும் சமமாக இருக்கு. தீமையும் இறைவன் கொடுத்தது தான். இறைவன் தீமை நம்ம சொல்றோம் நன்மை ஹாப்பினஸ் ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, கசப்பும் அவர் கொடுத்தது. ரெண்டையுமே சரியாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த பூமி இயங்கும். இயக்கம் என்பதே சமமாக இருக்கின்ற பொழுதுதான் இயக்கம் நடைபெறுகிறது. பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க எடுத்துட்டு 118 தனிமங்கள் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில 18. அது 108 தனிமங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ரஜன், ஹீலியம், மித்தியம், பெர்லியம், போரான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இட் இஸ் பை கண்டினியூ 118 இருக்கும். இந்த 18 நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதே புரோட்டான் இருக்கும். புரோட்டான் அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் 10 இருந்தால் 10, 20னா 20. அப்போ அடிப்படையாக சயின்ஸாக இருந்தாலும் சரி, இறை தத்துவமாக இருந்தாலும் 50-50. மகிழ்ச்சியாக இருந்தாக்க சோகமும் துக்கமும் கவலையும் ஒன்று இருக்கும். இது 50, இது 50. இது 2 இருந்தாதான் இயக்கம் என்பதே பொருள். இது அடிப்படை. அப்போ நம்ம சொல்ற மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் மகிழ்ச்சியை சந்தோஷமாக ஆராவரித்து ஹாப்பியா எல்லாரோட ஷேர் பண்ணிட்டு கொண்டாடக்கூடிய நாம், அதுக்கு ஆப்போசிட்டா கவலை வரும்பொழுது இதை தூக்கி போட்டு இதை ஓரமா விடுறாப்பா இது பெரிய கஷ்டமா இருக்கு, கவலையை தூக்கி ரொம்ப பேர் யோசிச்சு வச்சுட்டு சில பேர் சொல்றாங்கன்னா கவலைன்னா இப்போ ப்ரெசென்ட்ல தானே சொல்லுவாங்க. உன்னை சொல்ல ஆரம்பிச்சேன் இது அடுத்தது அடுத்தது போய்ட்டு அவங்க சொல்லப்ப பார்த்தாக்க போன ஜென்மத்து கவலையெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. போன ஜென்மத்துல நான் இப்படி இருந்திருப்பணும், அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருப்பணும். இடி உன் பிரச்சனை இப்போ உள்ள பிரச்சனை மட்டும் சொல்லுங்கப்பான்னா அப்ப ஜென்மாதி ஜென்மா வரைக்கும் பிரச்சனை கொண்டு போறாங்க. ஆனாலும் மகிழ்ச்சி அப்படி யாருமே எடுத்துட்டு போறது. மகிழ்ச்சியில பி பிரசண்டா தான் இருக்கிறாங்க. இப்ப மகிழ்ச்சி நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படிதான். ஆனால் ஒரு சோகம்ன்றது மகிழ்ச்சி எப்படி மிக எளிதில் கடந்து போகிறதோ அதே போன்று கவலையும் சோகமும் கூட மிக எளிதில் கடந்து போய்விடும். ரெண்டுமே ஈஸிலி பாஸ் ஆன் த கிளவுட். ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம வகுப்புல சொல்ற விஷயம்னா கவலைனா இது நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்குமே அடிப்படை சொல்ல தீர்வு இருக்குது. ஹவு கேன் யூ ரீச் தட் த சொல்யூஷன்? அந்த பிரச்சனைக்கும் கவலைக்கும் எப்படி இருக்க இது நீ அவங்க சொல்றாங்க நம்மள நீ நல்லா உட்காந்துட்டு சொல்லிடுறப்பா காலகட்டத்தில் வந்து பிரச்சனை எல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும்ன்றீங்க. டாக்டரும் கர்மாவை சரி பண்ணா சரியில்லான்றது. ஆனா நமக்கு தாங்க தானே முடியல. இந்த பிரச்சனை ரிவீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது நினைக்காம இருக்க முடியல, நினைக்கவும் முடியல, நினைக்காம இருக்க முடியல. இருக்க இருக்க அதானே வருது. அது எப்படி சரி பண்றது அப்படின்னாக்க இந்த புரிதல்ங்கிறது மிக முக்கியம். அப்போ கடவுள் என்பதை பற்றியும் நீங்க உள்வாங்கினீங்கன்னா இது 50-50ங்கிறது இயற்கையினுடைய தத்துவம். அப்போ மகிழ்ச்சியா இருந்த நாமே இப்ப மகிழ்ச்சியாக இல்லைன்னா கஷ்டப்படுற நாம ஏன் இப்படி கஷ்டமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்க. மாறும், கண்டிப்பா மாறாது ஒண்ணும் இல்லை. அதுக்கான வழி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரொம்ப பல தடவை நானே சொல்லியிருக்கிறது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. இது மீளவே முடியல, பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நேரம் அந்த இடத்துல தர்மம் செய்யுங்கள். தர்மத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய டூல். உங்களுக்கு இருந்த பிரச்சனை தலைவலி எந்த வழியாக இருந்தாலும் பத்தியா சகுனம் வேற சொல்லுது பள்ளி கத்துது கரெக்டா தான் இருக்கும். அப்போ மிகப்பெரிய டூல் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னா தர்மம் தான். தர்மத்தால் ஆகாதெனினும் எதுவுமே இல்லை. மீன்ஸ் இவர் அகத்தியர் பெரும் சித்தர் சொல்றது தர்மம் மிகப்பெரிய டூல். அதை எடுத்துக்கினா நீங்க இந்த பிரச்சனை இப்ப சொல்றாரு டாக்டர் கரெக்டா இந்த ஜென்மத்துல இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை எப்படி சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஹீஸ் ஏ கிளர்வாயிண்ட். அவர் வந்து இறைநிலையோட நேரடி தொடர்புல இருக்கிறாரு. அப்ப நான் நேற்றுக்கு 2-3 நாள் ஸோ சில மெடிசன் ப்ரிப்பேர் அது இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க சார் நான் பே பண்ணிட்டேன் மெடிசன் உடனே கொடுங்க, கிறிஸ்டல் கொடுங்க அப்படின்றாங்களே. அது சார் நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ மெடிசன் ப்ரிப்பரேஷன் எப்படி சார் பண்ணுறாங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது எல்லாம் ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. அதில் குறிப்பாக எப்படி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திற்கமான ஒவ்வொருத்தர் பிறந்திருக்காங்க இல்லையா, பிறந்த ஜாதகம் அவங்களுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மூலிகை ஒவ்வொருத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் உண்டான மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகை 3 இருக்குது. ஒருத்தருடைய லைஃப்ல வர்ற பிரச்சனைங்கிறது அது அடிப்படையால தான் நிச்சயமா வரும். அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமே வரும். இந்த உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, குடும்ப உறவுகள், பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாமே
ஒரு ஒரு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்கான தீர்வுங்கிறதும் அதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ அதுக்கான மூலிகைகள் இருக்கு இல்லையா, அந்த மூலிகைகளை பர்டிகுலரா, அதனாலதான் நம்ம கேட்கும் பொழுது கூட சில பேர்கிட்ட வந்து டேட் ஆஃப் பர்த், டைமிங், பிளேஸ் அப்படின்னு கேட்குறோம். ரொம்ப பேருக்கு மாறிடுது. அப்போ அது 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 இல்லை அப்படிங்கும்போது தான் அது சரியான டைமிங் இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஏற்கனவே எங்க அண்ணன் மாட்டினார் இல்லையா, 7:30 சனி இப்பதான் முடியுது, 7:30 வச்சுங்கச்சுன்னா அப்பதான் ஆரம்பிக்குதுன்னு இன்னொரு சொன்ன மாதிரி. ஜோதிடம்ங்கிறது தவறு இல்லை, ஆனால் ஜோதிடர்கள் தவறாக கணிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 99% அது நடந்துட்டு இருக்கு. அப்போ அதனாலதான் டாக்டர் என்ன சொல்றாங்க, டேட் ஆஃப் பர்த், டைமிங், பிளேஸ் இதெல்லாம் சொல்லிட்டு பிளஸ் வந்து முடிஞ்சா போட்டோ அனுப்புங்கிறாங்க இல்லையா. போட்டோ அனுப்பக்கூடிய விஷயம்ங்கிறது நம்முடைய முகம் இருக்கு இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது. அகம் அப்படிங்கிறது உள்ளுறுப்பு, அகத்தில் இருக்கக்கூடிய முகத்துல தெரியுது. அந்த அந்த ஆர்கன்ஸ், உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆர்கன்ஸ் இல்லையா, அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும். அந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, இது இந்த இருக்கு இல்லையா, இதுல கரெக்டா தெரியும் இதோட ஆக்ஷன். கண்ணை சில பேர் டாக்டர் முந்திலாம் வந்து கண்ணை பார்ப்பாங்க. கண்ணோட கலர் சேஞ்சஸ், ட்ரைனஸ், வெட்னஸ், இதை பொறுத்து உள்ள இருக்கிற டிசீஸ். காதுல இருந்து ட்ரையா இருக்கிறது, சீழ்வெடு, இந்த மாதிரி சில விஷயங்கள், மூக்குல சுவாசிக்கிறது, சில இந்த கேரக்டர்ஸ் இருக்கு பேசிக். அது மாதிரி இன்னொரு என்னன்னா, அந்த முகத்துல வந்து அங்கலட்சணம்னு சொல்லிருக்கு. அந்த அதுல வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் தெரியும். ரொம்ப பேருக்கு பார்த்தாலே பிடிக்காது, இவன் நம்ம எதிரி மாதிரியே இருக்கானேப்பா. மூஞ்ச பார்த்தா அவன மாதிரி சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இவன் அவன மாதிரி இருக்கான். அது கரெக்ட், சில டைம்ல அது வரும். சில பேருக்கு இந்த இதுல டார்க்னஸ் இருக்கும், இந்த கருப்பு அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்கிட்ட வந்து போட்டோவில் வந்து போட்டோஜெனிக்ல நம்ம வந்து டாக்டர்கிட்ட நான் கேட்பேன். இது அங்கலட்சணம் ஏற்கனவே ஒரு புக் இருக்குது, அதை படிச்சுட்டு அது மாதிரி நிறைய இருக்கு. அங்கலட்சணம் எப்படி இருக்கணும், ஃபேஸ். இப்போ நம்ம ஃபேஸ் இருக்குன்னா இந்த இது 7 ஜென்மத்தோட தொடர்ச்சி தான். ஒருவருடைய முகம் அப்படிங்கிறது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறத தீர்மானிக்கணும். அந்த 7 தலைமுறையினுடைய தொகுப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு செப்பு சிலம் மாதிரிம்பாங்கல்ல, அந்த மாதிரி முகங்கிறது 7 ஜென்மத்தோட 7 தலைமுறையோட தொகுப்பாக தான் இருக்கும் அவங்களோடது. அது பிளஸ் உங்களோட கர்மா பொறுத்தமை. அப்போ டாக்டர் சொல்லுவேன், இந்த ஃபேஸ் நிறைய போடுவாங்க இல்லையா, அந்த ஃபேஸ் வச்சு சொல்லுவேன். சில பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது, இந்த இது ப்ராப்ளம், அப்படி தேவையே இல்லை. அப்போ சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த ஃபேஸ் வந்து ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ரீடிங்ல டாக்டர் சொல்லுவாங்க, இந்த ஃபேஸ் இருக்கும்போது இது இவங்க இப்படி இருப்பாங்க, இது உங்கள் கேரக்டர் இருக்கும், இந்த டிசீஸ் இருக்கலாம், இப்படி இப்படி வரலாம், இந்த இருக்க அப்படிங்கிறது ஃபேஸ்லயே சொல்ல முடியும். ஃபேஸ்ல டெஃபினட்டா சொல்ல முடியும். அதுல பர்டிகுலரா ஹிண்டா கொடுக்கணும்னா, சிலருக்கு கருப்பு அடிச்சுக்கும், இந்த இடத்துல டார்க்னஸ் கருப்பா வளர ஆரம்பிக்கும். அவட இப்ப அந்த கருப்பா வளர்றதுக்கு மிக முக்கிய ரீசன் தற்சமயம் இப்ப இருக்கிறதுல என்னன்னா, கெமிக்கல் டை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கருப்பு அடிக்கும். கருப்பு இந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப பேர் என்கிட்ட சொல்றாங்க, நீ என்னப்பா சிவப்பு மனிதன் மாதிரி சிகப்பாவே இருக்கிற, ஒண்ணு கருப்பா விடு இல்ல வெள்ளையா விடு, ரெண்டுக்கு நடுவுல சிவப்பா இருக்குங்க அப்படின்னாக்க, நான் அதை நேரம் இருந்தா ஒரு ஊர்ல கேட்கக்கூடிய வரவங்களா அவங்கள்ட்ட நான் ஹம்பிள் ரெக்வஸ்டோட சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு யாரும் டை அடிக்காதீங்க. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், டை அடிக்காதீங்க. இப்போது உள்ள 100க்கு 100% சொல்லலாம், தப்பித்தவர் 1-2% நல்ல டை இருக்கலாம். 100க்கு 100% கெமிக்கல். அதுல அமோனியம் நிச்சயமா கலக்குறாங்க. என்னோட இதுல என்னன்னா, என்னோட பாடியோட கேரக்டர் வந்து அமோனியம் வந்து லைட்டா ஒரு டச் பண்ண அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே ஹீட் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப உடம்பு ஹீட் ஆகும். உடம்பு நான் எந்த இடத்துல டையை டச் பண்ணிருக்கணும் 5 நிமிஷத்துல ஹீட் ஆகும். எனக்கு நல்லா தெரியும், அதை முதல்ல எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உடம்பே ஹீட் ஆயிடும். என்ன இருக்குன்னா, நான் ஷூட்டிங்ல இருந்தப்ப சேனல்ல ஒர்க் பண்றதுனால சின்ன லேசா 2-3 ஒயிட்டா தெரிஞ்சாலே உடனே கேமராமேன் சொல்லுவாங்க, சார் க்ளோஸ்ல போகும்போது உங்களுக்கு ஒயிட் தெரியுது, டை அடிங்கம்பாங்க. சரி, அப்ப தெரியல, கண்டினியூவா அடின்னு டை அடிச்சுட்டு பளபளன்னு பளிச்சுன்னு உட்காந்துருப்போம், கருப்பா அழகா. அது ஏன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அஸ் ஏ சேனல் வியூ, அஸ் ஏ கேம்பர், வீடியோவில் வரணும்னா அப்படிதான் இருக்கணுங்கிறதுனால டெலிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறதுனால அடித்தேன். ஆனால் அப்போ இருக்கும்பொழுது எனக்கு பல முறை அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸ்கின் ப்ராப்ளம் பயங்கரமா வரும். ஸோ ஓப்பனாக சொன்னா சோரியாசிஸ் வந்து சீரியஸ் கண்டிஷன் லெவலுக்கு போயிருக்கேன். 2-3 முறை அது வந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு, எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு சீரியஸ் கண்டிஷன் போயிருக்கேன். ஏன்னா அதுக்கு கர்மிக் ரீசன், பேசிக் ரீசனா இருந்தாலும் கூட, அப்ப டைடிக்கு எல்லாருமே அந்த மாதிரி வர்றதில்ல, நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கான மெயின் ரீசன் கடைசியில நான்லாம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் போய் முடியலங்கும்போது கடைசியில ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒருவேளை டையா இருக்குமோன்னு.
டையா இருக்குமோவா அப்புறம் டெஸ்ட் பண்ணா டை தான். டை போடவே கூடாது. அம்மோனியங்கிறது அவ்வளோ பாதிப்பு. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னாக்க, இட் வில் பி 100% தயவு செஞ்சு யாராவது இருந்தா டை அடிக்கிறத நிறுத்திக்கிங்க. என்ன நடக்குதுன்னா, டை நடக்கும்போது it will be 100%, more than 200% aggravate what we have the disease or the problem. It will be surely more than 200% aggravate for that. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்குது சிம்பிளா அப்படின்னா, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு டை அடிக்கும்போது அது அப்படியே அக்ரிவேட் ஆகுது, அப்படியே தூக்கி விடுது. அதே மாதிரி இப்போ கேன்சர் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்குன்னா டை அடிச்சிங்கன்னா அப்படியே என்ன டிசீஸ் இருக்குதோ அதை அப்படியே தூக்கி விடும். 100 200% அப்படியே அப்ளாட் அடிக்கும். ஈவன் த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் சரி, ஃபேமிலி இஷ்யூவும் சரி. நீங்கள் நல்லா வந்து பண்ணிச்சிங்கன்னா, டை அடிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. டை அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா 15 டேஸில் வரும். என்ன அப்படின்னா, என்னடா இது மொட்டை தலைக்கும் முழுங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்களேன்னு இது எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு இது எப்படி ரியாக்ட் ஆகுது, உடம்புல ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்க, டை ரியாக்ட் ஆகுதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய உணவும், நம்முடைய சாப்பிட்ற உணவும், நம்ம பயன்படுத்துகிற பொருளும் நீங்கள் மெட்டீரியலாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அது மெட்டீரியலும் தாண்டி அது ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பார்க்கணும். எனர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நினைக்கிறோம் இல்லையா தாட்டு, இந்த தாட் ப்ராசஸ் இது வந்து ஆக்சுவலி ஒரு எனர்ஜி. அம்மோனியம்ங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி ஏற்கனவே இருக்கிற எனர்ஜியை வந்து ரியாக்ட் பண்ணுவது, எனர்ஜி தான் ரியாக்ஷனே நடக்கிறது, உடம்பு ஃபுல்லாக நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முழுதும் நம்மை அழைத்து செல்வதுங்கிறது நம்ம பார்க்குற இந்த விஷயம் கிடையாது. எனர்ஜி, ஆற்றல், ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுறதோ அதே அளவுக்கு தான் ரியாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற மெடிசன், டேப்லெட்டு எல்லாமே சரி, அது வந்து ஒரு மெட்டீரியலாக உள்ள போகுது. மெட்டீரியல் வந்து எனர்ஜி சேஞ்ச் ஆகி ஃப்ரீக்வன்சியும் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சி தான் உடம்புல ஒர்க் ஆகுது. ஃப்ரீக்வன்சி டு ஃப்ரீக்வன்சி தான் சேருது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்கிறது அப்படிதான். ஒருத்தர் வேலைக்கு போறாரு, வேலை கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது இவருடைய தாட் ப்ராசஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது ரெண்டும் கோயின்சைட் ஆனால் தான் அங்கே வேலையே கிடைக்கும். இதுதான் இன்விசிபிளா நடக்கிறது. பட் அது அந்த அளவுக்கு போக வேண்டாம். அது எப்படி இன்விசிபிளா நடக்குது, எப்படி கோயின்சைட் ஆகுறது, அது கோயின்சைட் எப்படி கார்லேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த லேட்டர் ஆன் வி வில் மேக் இட். பட் ஐ வில் ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல். இது என்னுடைய நேரடி அனுபவங்கிறதுனால இதை நான் தெளிவாக உறுதியாகவும் சொல்ல முடியும். டை வந்து யூஸ் பண்ணாதீங்க, டை கம்பல்சரி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட், ஹெர்பல் டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெர்பல் போகிறாங்க. நான் சொல்கிறேன், ஹெர்பலில் பக்காவா அளவு வித்தியாசப்படுதே தவிர ஹெர்பல் டைலையும் 100% இல்லை 1%, 2% மினிமம் அம்மோனியம் சேர்க்காம முடியில இருக்கக்கூடிய இந்த வெள்ளையை கருப்பாக மாற்றக்கூடிய தன்மை அம்மோனியத்துக்கு தான் இருக்குது. அதை தாண்டி அந்த டை ஆகுது இல்லையா, பெனிட்ரை, அந்த முடியில வந்து முடியை கருப்பாக, இந்த கருப்பு கலர் இருக்கு, கருப்பு கலர் வந்து முடியில கருப்பு கலரா மாத்துறது இருக்கு இல்லையா, டை வந்து உள்ள என்ட்ரி ஆகுது, பெனிட்ரேட் ஆகி ஊடுருவி அது கூட கலக்குது இல்லையா, அது வந்து டையை ஒட்ட வைக்கிறது, பேஸ்ட் ஒட்டி வர்றது இல்லையா, கருப்பு கலரா மாத்துது இல்லையா, அந்த தன்மை உடையது அப்படிங்கிறது அம்மோனியமா தான் இருக்குது. அதனால பியூர் ஹெர்பல் 100க்கு 100 நான் போட்டிருக்கேன். பாவி பயிலுக்கு இதை போடக்கூடாதுன்னா அங்கே போய் ஹெர்பல் வாங்கினா அவன் போட்டிருக்கான். நான் அப்பயும் சொன்னேன் இது ஒத்து வரா சார். அவன் சொன்னேன் இல்லை சார் இது பியூர், இது வந்து நான் பார்த்தேன், நான் 100% இது வேலை கெமிக்கலே இல்லை. நான் போட்ட 5வது நிமிஷமே எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே ஃபீல் ஹார்ம்ஃபுல் ஃபீல், ஹீட்டாக இருக்கும். டக்குன்னு உடனே குளிச்சுட்டு உடனே வெளில வந்து என்னையா இந்த மாதிரி எரியுதுன்னா, நான் போயா சார் அவன் விற்கணும்னு எல்லா படமும் இன்னும் ஒரு விஷயம்னா, நீ எந்த கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் சொல்லுவான் இது சூப்பராக இருக்கு சார், கத்திரிக்காய் அட்டகாசம் சார். ஏன் நான் சொல்லுவேன், எந்த கடையில் வந்து நல்லா இல்லாதது நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவானா, எந்த கடையிலுமே சொல்ல மாட்டான். நீ எதை எடுத்தாலும் அது சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த டைல போனாலும் இது ஹெர்பல்னா சூப்பர், இது 1ஆம் நம்பர், இது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் டை யூஸ் பண்ணுறவங்க நம்ம சொல்லி மாறுறது இல்லை. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற உண்மையை தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. யார் எந்த டை போட்டாலும் டெஃபினட்டாக அதில் அமோனியம் இருக்குது. அமோனியம் வந்து பியூர்லி நெகட்டிவ் எனர்ஜி, பியூர் நெகட்டிவ். அது எப்படின்னா இட் வில் பி அக்ரிவேட். ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஆறா எனர்ஜி இருக்கு இல்லையா, எனர்ஜியில் பயங்கர அக்ரிவேட் ஆகும், 200% அக்ரிவேட். ஏன்னா இப்போ டாக்டர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்தாங்க, டை போட்டிருந்தாங்க. நான் பல தடவை சொல்லும்போது டை வேண்டான்னு டாக்டர் சொல்றது இல்லை. நீங்கள் இது சொல்லலாமே டாக்டர், என்னன்னா நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன் எல்லாத்துக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில் ஒருத்தவங்க கூட அது கேட்கறதே இல்லை. அப்படியா அப்படின்னு கேட்டு அடுத்த தடவை வரும்போது டீ அடிச்சுட்டு தான் வர்றாங்க. அதனால சொல்றதை விட்டுட்டேன். பட் காமனாக சொல்லிக்கும், கேட்குறவங்க கேட்டுக்கிட்டும் கேட்காதவங்க விட்டுக்கிட்டும் அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி சொல்றது இல்லை. ஆனால் கேட்கறது இல்லை. ஆனாலும் சொல்லுவார், டை அடிக்கிறீங்களா அப்படிம்பாரு. ஆமாம் அப்படிம்பாங்க.
டை அடிக்காம இருந்தால் நல்லதுன்னு அடுத்த பாலிசியை சொல்லிட்டு போவார். அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கலாம் சொல்ல மாட்டார். டை அடிக்காம இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிம்பாங்க. திரும்ப அந்த அம்மா ஒருத்தங்க கேன்சர் நார்மலாக தான் இருந்தாங்க. பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டை அவ்வளோ கண்ணம் கரேன்னு இருக்கு. நடக்க முடியல, உடம்பு சரியில்லை இருந்தாலும் நாங்கள் கருப்பாக இருக்கோம். எல்லாம் நினைக்கிறது தானே. நம்ம கொஞ்சம் யங்காக இருந்தால் பார்த்தா இருக்கலாம், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா. தயவு செஞ்சு ஆனால் உள்ள இருக்கிற எந்த பிரச்சனை, சளி பிடிக்கிறது, தும்மல், இருமல், எந்த இஷ்யூ உடம்புல இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ப்ராப்ளம் உடம்புல இருந்தாலும் 100% அக்ரிவேட் ஆகுது. இது வந்து மாற்று கருத்தே இல்லை. எந்த இஷ்யூ உடம்புல டிசீஸ் இருக்குதோ அக்ரிவேட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே எகிரிக்கிட்டே இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது அந்த டாக்டரும் சொன்னாங்க, சப்போஸ் ஒரு இதுக்காக நம்ம மெடிசன் எடுக்கிறோம், கியூர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் டை அடிக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக அது 10 நாளுகளில் ஒரு டிசீஸ் சரியாகணும் அப்படின்னு இருந்தா நீங்கள் டை எடுத்துக்கிட்டா அது 12 நாளோ 15 நாளோ ஆகும். அது கியூர் ஆகிறத தள்ளி போடும். டிசீஸாக இருந்தால் அது அக்ரிவேட் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப மோசமானதுங்கிறது டை. அது இன்னொன்று வந்து இன்னொருத்தர் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருத்தர், அவர் வந்து டைல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. உடம்புக்கு ஒத்துக்கலன்னு அலர்ஜின்னு போய் டெஸ்ட் எடுக்கும்போது அங்கே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து கேன்சர் ஓப்பனிங் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்காரு. நான் நல்லா தானே இருக்கேன், எல்லாருமே கேன்சருக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்காங்க, அப்புறமேட்டுக்கு தான் அது வரும். ஏன் ரீசன் போது அப்போ சொன்னார், நீங்கள் டை யூஸ் பண்ணுவீங்களான்னா, ஆமாம் அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதோட பாதிப்பு. தொடர்ச்சியாக டை எடுப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு, நான் பயமுறுத்தல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார், பேச்சிலே சொன்னார், அவர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ சொல்லியிருக்காங்க எனக்கு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அடிக்காதீங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அப்புறம் சொன்னார், நம்ம வந்து எல்லாருமே மீடியாவுக்கு வர்றோம் அப்படிங்கிறதுனால இப்படி டை அடிக்கிறேன், ஆனால் அதை விட உயிர் ரொம்ப முக்கியம், பார்த்தா பார்க்குறாங்க பார்க்காட்டி போட்டேன், நான் வெள்ளையாகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒயிட் ஹேரில் வந்து இப்போ வந்து டை அடிக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அடிப்படை ரீசன், டை வந்து அக்ரிவேட் பண்ணுது, டை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுது. அப்போ உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கிறது நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களா இருந்தாலும், அது வந்து மெட்டீரியலிட்டிக்கா இருக்கட்டும், அது வந்து சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது மெட்டீரியலா சாலிடா நம்ம நினைக்கிறது சாலிடு, பட்டு அது சாலிடு டிசால்வ் ஆன பிறகு, கரைந்த பிறகு எனர்ஜியாக மாற்றப்படுகிறது, ஃப்ரீக்வன்சியா மாற்றப்படுது, அதுக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்கிறது, அது அந்த வேலையை கட்டாயமாக செய்யும். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி கட்டாயமாக செய்யும். இப்போ நம்ம சாப்பிட்றோம்லே, இந்த சாப்பாடுங்கிறது குறைந்தபட்சம் ஓராண்டுகள் கிட்டத்தட்ட இதோட எனர்ஜி பாஸ் ஆகுது. அது வந்து எனர்ஜி, அது எப்படி ஒரு ஃபுட்டுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொண்டுட்டு போய் ஸ்ரோனிதம் வரை, ஒரு விந்தணு வரைக்கும் ஒரு ஃபுட்டுங்கிறது என்ட்ரி ஆகுது. அப்போ அது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, விந்தணும் பெண்களுக்கான மாதவிடாய் வருது, இது உள்பட அது அது எப்படி வந்து ஒரு ஃபுட்டு வந்து இன்டேக்ங்கிறது எடுத்துகிட்டு போகுது, அந்த எனர்ஜிங்கிறது எப்படி பாஸ் ஆகிட்டு கொண்டு போகுதுங்கிறது ஃபுட்டில் ரொம்ப முக்கியம். அதனால தான் தமிழர்கள் வந்து, இந்திய மக்களும் சரி, பெரும்பாலுமே உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது இல்லையா. தட் இஸ் ப்ராசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சரியான வேலையை செய்ய வேண்டும், தேவையானது கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, முதல்ல இந்த நம்ம கேரக்டர் 18 பிரின்சிபிள் சொல்றோம், அதை தாண்டி ரொம்ப முக்கியமா இருக்கிறது உணவு. உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவை நீங்க சரியாக தேர்ந்தெடுத்து சரியான நேரத்துல சாப்பிட்டாலே மேக்சிமம் சரி, எல்லாமே சரியாயிடும். சரியான நேரம், சரியான உணவு. காலையில எந்தெந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், மத்தியான உணவு எந்த எடுத்துக்கணும், இரவு எந்த உணவு எடுத்துக்கணும், எப்போது எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. உணவு மருந்துங்கிறதுல வந்து உண்டது செரித்த பின்ங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது, டைமிங்க்கு சாப்பிட. இப்போ எல்லாமே அப்படிதான் மாறி போயிடுச்சு. 8 9 மணிக்குனா காலையில் டிஃபன், ஒரு 2 மணிக்குனா சாப்பாடு அப்படிங்கிறது. அப்படி இல்லை, லேட்டான பரவாயில்ல, பசிச்சதுக்கு அப்புறம் 2 வேளையா இருந்தாலும் 1 வேளையா இருந்தாலும் நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறது இல்லையா, அந்த பசித்து புசின்னு நம்மளு செம்ம சூப்பரா அடிச்சிருக்காங்க. ஹிண்ட்லாம் வந்து அவையார் அடிச்சிருக்காங்க. பசித்து புசி, அது வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லையும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா இடத்துக்குமே வைக்க வேண்டிய வாசகம் அது. பசித்து பூசிங்கிறது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் டூல், அது வேர்டு அது. ஏன்னா நீங்க பசிச்சதுக்கு பிறகு அந்த அப்படியே குடலை அரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசி வரும். அப்ப நீங்க சாப்பிட்றீங்க இல்லையா, அது எவ்வளோ எந்த மாதிரியான மோசமான சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பாடை நீங்க சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய முழுமையான சக்தியை அது எடுத்துக்கொள்கிறது. அந்த சக்தி, முழுமையான சக்தியை முழுமையாக எடுத்துக்கொள்கிறது. அதை விட்டுட்டு நீங்க டயத்துக்கு இந்த டயத்துல இப்படிதான் சாப்பிடணும், அப்படி எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுறோம், ஏன்னா சூழல் அப்படிதானே இருக்கு, வேலைக்கு போன அந்த டயத்துக்குள்ள தான் சாப்பிடணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அது செரிக்கிற மாதிரி அது பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறது லேட்டரான் வந்து சார் சொல்லுவாங்க. அப்போ அந்த பசி டயத்துக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பிட்றங்கிறது செரிமானம் இல்லாத சாப்பிடுகின்ற பொழுது, அப்போ
செரிக்காமல் ஒரு உணவை திரும்பவும் எடுக்கின்ற பொழுது அது நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நல்லா பசிச்சு சாப்பிடும்போது அது 100% உணவை எடுத்துக்கொள்கிறது. இன்னும் நேத்தி கூட அந்த ஒமேகா 3 பத்தி பேசியிருந்தாங்க. ஒமேகா 3 எதுல இருக்குது, அது எப்படி கன்சியூம் பண்றது அப்படிங்கிறதும், ஓசோன் இருக்கு இல்லையா, ஓசோன் எப்படி ரிசீவ் பண்றதுங்கிறதும், பர்டிகுலரா இந்த இப்போ நிறைய மீன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலியோ டயட்டுங்கிற விஷயத்துல அது ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. இந்த இதுல எனர்ஜி இருக்கு இல்லையா, இப்ப சாப்பாடு எடுத்துட்டா சாப்பாட்டுல எனர்ஜி எப்படி எடுத்துக்கிறோங்கிறத இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, பிச்சை எடுக்கிறவங்க சாப்பிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சொபிசிகேட்டடா 3 வேளையும் ஹைஜீனிக் சாப்பிடுகின்ற ஒருத்தருக்கும் சாதாரண நான் பிச்சை எடுக்கிறவங்க சொல்லக்கூடாது, மன்னிக்கணும்னு அந்த வார்த்தையை சொல்றது. இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல, தர்மம் பெறுவோர் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன் பிச்சைக்காரன் நான் தர்மம் பெறுவோர்னு நான் சொல்லிடலாம். கேட்கறவங்க சொன்ன இந்த ஆளு ரொம்ப ஹைலைட்டா போயிட்டாரு, இவருக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் சொல்றதை கேட்கறதுக்கு தனியா கோனார் ஓட போடணும் அவங்களுக்கு புரியாது இல்லையா. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லணுங்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்த, அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுறது. ஏன்னா அவர்களே அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு சூழல். ஏன் அவர்கள் அந்த சூழலுக்கு வர்றார்கள், யார் அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க? நம்ம இப்ப இருக்கிறோம், நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, நம்ம சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைய பேருக்கு நம்ம செய்யறோம், நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த பிறவி எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இங்கதான் ரொம்ப பேர் தப்பு பண்றாங்க. அடுத்தது நம்ம எப்படி பிறக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க இந்த வகுப்புல தொடர்ச்சியாக வர்றீங்க அப்படின்னா, சித்தர்களுடைய வழியை நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா, அடுத்த பிறவி நீங்க எப்படி பிறப்பீங்கிறது 100% உங்களுக்கு தெரியும். திட்டவட்டமாக சொல்ல முடியும். அடுத்து நீங்க இப்படிதான் பிறப்பீங்கன்னு வெரி கிளியரா சொல்ல முடியும். எங்க, யாருக்கு, எப்படி, எந்த சூழல்ல பிறப்பீங்க, அப்ப என்னென்ன நல்லது கெட்டது நீங்க அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறது கிளியரா சொல்ல முடியும். பட் அது வேண்டாம். அது மாதிரி சொல்லணும்னா ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிட்டா நீ ப்ரெசென்ட் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி கஷ்டமாயிடும். அப்ப ப்ரெசென்ட்டை கரெக்டா இருங்க. அதுதான் வந்து இஸ்லாம் மார்க்கமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மார்க்கமும் தெளிவா சொல்றதுங்கிறது பி ப்ரெசென்ட் தான். அவங்க ஃபாஸ்ட் கர்மம் வந்து முன் ஜென்மத்தை பத்தியோ அடுத்ததை பத்தி அவங்க சொல்றதே இல்லை. ப்ரெசென்ட்ல நீ கரெக்டா இருங்க. ப்ரெசென்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்ட்டை பத்தி தான் சொல்றாங்க. ப்ரெசென்ட்டை கரெக்டா இருந்தா ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பாஸ்ட் அது முடிஞ்சிச்சு, முடிஞ்சது போய் நம்ம இது கவலைப்படணும். பட் பி ப்ரெசென்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் வி ஹாவ் டேக் எனி டிசிஷன்ஸ் ஆர் ஃபாலோ அப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் த ப்ரெசென்ட் பொசிஷன்ஸ். நீங்க ப்ரெசென்ட் பொசிஷன் இருந்து எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இட்ஸ் தி ரைட் வே. அப்போ ப்ரெசென்ட் பொசிஷன்ல இருக்கிற இல்லையா, அந்த எதுக்காக சொன்னா பிச்சை எடுக்கிறது அப்படிங்க. நீ பிச்சை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா சொபிசிகேட்டடா ஹைஜீனிக் உணவு 3 வேளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க தான் சுகர், பிபி, கேன்சர்ல இருந்து அத்தனை பிரச்சனையும் வச்சுக்கிட்டு அத்தனையும் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் பிச்சைக்காரன். எங்கேயாவது வந்து பிபி இருக்குன்னு போயிருக்காங்களா, சுகர் அவன் சோத்தியே கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? நல்லா கம்பேர் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க. பிச்சைக்காரர்கள் எப்பாவது பிபி இருக்குதுன்னு போயிருக்காங்களா? இல்ல அதிகபட்சமா அல்சர்ல யாராவது பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரர்களுக்காக பார்த்துருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், பிச்சைக்காரர்கள்ட்ட கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை, கிரிடிசன்ஸ் இருக்கா, மயக்கம் வருதா, பசி இருக்கா, அல்சர் இருக்கா, இதெல்லாம் கேட்கும்போது சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சோத்துக்கு நேரத்துக்கு சோறு கிடைச்சாலே போதும், அதுவே சொர்க்கம்னு இருக்காங்க. நீ சப்போஸ் நேரம் கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில பரபரப்பா நம்மளை மட்டுமே நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு காசு கொடுப்போம் இல்லையா பிச்சைக்காரர்கள். இப்ப நம்ம இதுல இருக்க நிறைய பேருக்கு தர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப உண்மையிலே ரொம்ப லாங் டைமா கஷ்டப்பட்டுட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு, ஏன்பா இது மாதிரி கொஞ்சம் பேசி பாருங்க. நீ அதிகமாக கேட்டால் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. காசு போட்டினா கிளம்பி வண்டா வாழம் தண்டா வாழலாம் கேட்டுட்டு இருப்பேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு என்ன அப்போ சொல்லுவான், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஒன்று போட்டுருங்க. இப்போ சப்போஸ் 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா 10 ரூபா வச்சுட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கட்டு திரும்ப ஒரு 10 ரூபா கொடுங்க. இல்லைன்னா அவன் போர் அடிச்சு அவனுக்கு எதுக்குடா நம்மள்ட்ட 10 ரூபா கொடுத்துட்டு இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, இதுக்கு பேசாம இந்த கூட ஒரு 10 ரூபா நான் கொடுக்குறேன், இந்த கேள்வி இருக்கு அப்படின்னு அவன் காசு கொடுத்துருவான். அதனால 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இந்த கேள்வி கேளுங்க. இது மாதிரி இருக்குதே, பசிச்சா நான் மயக்கம் வருதா, இல்ல பிபி சுகர் டெஸ்ட் பண்ணியா, சுகர் இருக்கா, காலையில ஏஞ்சோடனே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லாம இருக்கு, அப்ப நீ என்ன பண்ணுவ, எப்போ உனக்கு சாப்பாடு கிடைக்கும், இந்த கேன்சரு டயபெட்டிக்லாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் எல்லாத்திட்டையும். உண்மையில் அந்த நிலையில் இருக்கக்கூடிய பலர் கேட்டிருக்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், நேரத்துக்கு சோறு இருந்தா போதும், நான் வந்து சரி பண்ணிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு சாப்பாடு இருந்தா போதும்னு இருக்காங்க. அது பெரிய சொர்க்கம். அதுக்கப்புறம் தூங்குறாங்க, சாப்பிட்டாக்க தூங்குனா நீட்டா பர்ஃபெக்டா தூங்குவாங்க. எப்படி அவர்களால் வாழ முடியுது? நாளை இன்றைய தினம் இந்த நொடி பொழுது என்னன்னே தெரியாதவர்கள் அவர்கள். நாளைக்குங்கிறதே வேற. இப்போ அடுத்த வேலை சாப்பாடு இருக்கும்ல, இந்த வேலையே சாப்பாடு இல்லை அவனுக்கு.
ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு டிசீஸ் வரல? அவங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரர்களுங்க நெறைய பேர் நான் ரொம்ப அடிக்கடி பார்க்கறதுன்னா, அவங்க எல்லாத்துக்குமே முடி நல்லா இருக்கு. அவிங்க வாழ்க்கையா இருக்கிறவங்கள ரொம்ப ரேர் தான். அவிங்களுக்கு முடி இருக்குது. அதான் இவனுக்கு எப்புட்றா இருந்தது? அவன் பேங்க் மேனேஜர் பயங்கரமா பணத்திலேயே புரள்றவனுக்கு முடி இருக்க மாட்டேங்குது. அவன் தலைய தடவிட்டு போறான். இவனுக்கு கோது கோதா முடி இருக்கு. இவனுக்கு எண்ணெய் தடவ முடியல. அவன் கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு எப்படியாவது டை வைக்கலாமா? இல்ல விக்கு வைக்கலாமான்னு அவன் தலைய சொரிஞ்சுட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவ்வளோ கவலையா இருக்கு. பிச்சைக்காரர்ல நெறைய பேர் பார்த்திருக்கு முடி சட சடையா இருக்கு. அவன் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. தலையில வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. ஆனா அவ்வளோ முடி இருக்குது அவிங்களுக்கு. என்னடா இவனுக்கு ஏன்டா முடி கொட்ட மாட்டேங்குதுன்னா, அவன் கவலை இல்லாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவனுக்கு கவலை இருக்குன்னு நினைச்சேன். நிச்சயமா இல்ல. உண்மையிலே கவலைப்படணும்னா, நம்ம நம்மள விடவும் அதிகமா கவலைப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க தான். ஆனா அவன் கவலைப்படுறதில்ல. ஏன்னா, தே நோ வெரி வெல் அபௌட் தெம் லைஃப் அண்ட் பிரசன்ட் பொசிஷன். அவங்களுக்கு 100% தெரியும். நாளை என்பதோ, இன்று என்பதோ நமக்கு ரூ. 1 கூட இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்போ பிரசன்ட் பொசிஷன் தெளிவா தெரியுதாங்க. அதனால கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலாம் போக. ஆன்னா அந்த மடம், ஆட்டை சந்த மடம்பாய்ங்கல்ல. அந்த மாரி கிடைச்சா சாப்பிடும், இல்லன்னா இல்ல. அவன் அவனுடைய வாழ்க்கை மிக தெளிவாக இருக்கிறார். யாராவது கொடுத்தா சாப்பிடும், இல்லன்னா படுத்துக்கும். பசி என்பது பழக்கப்பட்ட ஒன்றாக சுவாசம் போல் பசி அவர்களுக்கு மாறிவிடுகிறது. பசிங்கிறது பெரிய விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. பசிக்கும் ஆமா கொஞ்ச நேரம் பசிக்கணும். பசியோட உடலினுடைய தன்மை இருக்கு இல்லையா? உடம்பு எக்ஸ்ட்ராடினரி. உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா, பசிக்குது இல்லையா? பசிக்குது, உடம்பு சரியில்ல. நம்ம டெய்லி குளிக்கிறோம். அ நீங்க ஒரு 90 நாள் குளிக்காம இருந்து பாருங்க. அதனா என்னடா இங்க போய் குளிக்காம இருக்க சொல்ல என்ன? கொஞ்ச நாள் நீங்க குளிக்காம இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு என்ன நினைக்கும்னா, "நம்ப ஆளு சோம்பேறி ஆயிட்டான் போல இருக்கு. இவன் குளிக்க மாட்டேங்கிறான். நாம வேலைய பார்ப்போம்ன்ட்டு" இஸ் ரியாலிட்டி. இப்ப ஸ்மெல் வருதுங்கிறோம் இல்லையா? நீங்க 90 நாள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, உடம்பு உங்களுடைய உடம்பை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். அப்ப அந்த சுமல் வராது. நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குளிக்காம தொடர்ச்சியாக இருந்து பாருங்க. அதுக்காக டெஸ்ட் பண்ண வேண்டாம். வேற யாராவது பண்ண சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. தொடர்ச்சியாக குளிக்காமல் இருந்தால் உடம்பிலிருந்து ஸ்மெல் வராது. பேட் ஹேபிட் வராது. உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். பசியும் அப்படித்தான். சரி ரொம்ப பேர் உண்ணாவிரதம் இருப்பாங்க இல்லையா? ரொம்ப நாள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பசி வந்து மறுத்து போயிடும். அப்ப தெரிஞ்சிரும் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லன்னு. அப்போ உங்களுக்கு பசியை தூண்டுவதுங்கிறது இந்த தாட்டு. சரி மணி ஆயிடுச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதும், சரி நமக்கு சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறதும், அப்ப சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம செல்ஸ்லாம் நகர ஆரம்பிச்சது. சரி பசிக்கலாம், சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடும்போது. அப்போ பசியே இல்ல. கிடைச்சா உண்டு கிடைக்காதுங்கும்போது 2, 3 தடவ பசிச்சு பசிச்சு பார்க்கும் செல்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுது. அப்போ அவனுக்கு அந்த சாப்பாடுங்கிறத நெனப்பும் வர்றதில்ல. பசின்றதும் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா உடல்ங்கிறது தன்னிச்சையாக ஒரு மரம், செடி, கொடியைப் போல் மனிதர்களும் இயற்கையாக வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்ப மரம் இருக்குன்னா, தனிப்பட்ட முறையில யாராவது தண்ணி ஊத்துறாங்களா? காத்து குடுக்குறாங்கல்ல. அது காட்டுல இருக்கிறது வரும். எப்பயாவது மழை பெய்யும். அப்ப இருக்கிறத எடுத்துக்கும். எடுக்கும்போது ட்ரையா ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது உயிர கையில பிடிச்சுட்டு இருக்கும். எப்பயாவது மழை வரும். அப்படியே இருக்கும். அப்படிதான் வளருது. அப்படிதான் அந்த சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து கவலை இல்லல்ல. அதுக்கப்புறம் இந்த டிசீஸ் எல்லாமே அவங்களுக்கு வர்றதில்ல. இவ்வளோ டிசீஸ் அவருக்கு வர்றதில்ல. ஒருவேளை டெஸ்ட் எடுத்து பார்த்தா 1, 2 இருக்கலாம். பட் மேக்ஸிமம் அவர்கள் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அப்ப காரணம் அந்த மனநிலை. அப்போ அந்த மனநிலையை நீங்க சரியாக வைத்துக் கொண்டால், அந்த சூழலில் இருந்து நம்மால் வெளிவர முடியும். அதனால அந்த ரேஞ்சுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லல. அங்கிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது. எதற்காக பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, ஒமேகா ஒமேகா 3 பற்றி நேத்து ஒரு கேள்வி வந்தது. அந்த ஒமேகா 3 பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் படிச்சிருக்கேன். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது மேக்ஸிமம் ஒமேகா 3ங்கிறது நான்வெஜ்ல இருந்து தான் எடுக்குறாங்க. வெஜிடேரியன்ல இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பட் வெஜிடேரியன்ல வேற ஏதாவது மாற்றப்படுதா அப்படின்னு பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் நான் படிச்ச வரைக்கும் மீன்ல அதிகமா இருக்கு. அது பர்ட்டிகுலரா தெரியல. ஒரே ஒரு வகை மீன் இருக்குது. அந்த மீன்ல அதிகமா இருக்கு. அதனால அத வாங்கி சாப்பிடுங்கன்னு கோடீஸ்வரர்கள் அத வாங்கி சாப்பிடலாம். பணக்காரவங்க அத வாங்கி சாப்பிடலாம். அப்படி போய் தேடி பிடிச்சு அந்த ஒமேகா 3 வாங்கி பண்ணணுங்கிறது இல்ல. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம தான் ரொம்ப பேர் வந்து குழந்தை நான் வளர்கிறேன் என் மம்மி ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, பூஸ்ட்லாம் சாப்பிடுங்கறாங்க இல்லையா? அதுல இத்தனை ப்ராடக்ட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அ ப ஃபேட் இருக்கு. தேங்க் யூ மலைராஜன். தேங்க் யூ சார். இப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இது இவ்ளோ கால்சியம், பொட்டாசியம், புரோட்டீன் இது எல்லாமே குடுத்து வளர்க்கப்படுகின்ற ஒரு குழந்தை எப்படி இருக்கு? ஆனால் அவர்கள் வந்து அந்த சூழலில் பிச்சை எடுக்கக்கூடிய இருக்கிறவர்கள் அவங்களுக்கு எதுவுமே இல்ல. எப்பயோ ஒரு தடவ சோறு கிடைக்குது.
அப்ப சோறு கிடக்குறவங்க இந்த புரோட்டீன் இல்லாம ஹார்லிக்ஸ் இல்லாம கொடுக்குறாங்க. பாவம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, இந்த நல்லா சாப்பிட்ற ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் பூஸ்ட் கொடுக்குறாங்களா? அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடைக்கிறது சாப்பாடுங்கிறது வேற எங்கேயும் மீஞ்சு போன சாப்பாடு தான் கிடைக்கும். வீட்டில் சாப்பிடுறதுனா யாரும் சாப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஃபுட்டு தான் கிடைக்கும். சிலர் வந்து காசு கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதாவது ஃபுட்டு கிடைச்சா உண்டு. அப்போ ஒதுக்கப்பட்ட உணவும் தவிர்க்கப்பட்ட உணவும் தேவையில்லாத உணவுமே அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை சக்திகளையும் சத்துக்களையும் அந்த ஒதுக்கப்பட்ட உணவிலிருந்து அவனுக்கு கிடைக்கிறது இல்லையா? அது எப்படி கிடைச்சது? அந்த ஒமேகா 3 அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு தானே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு அது தேவை தானே. நமக்கு வேணா பணம் காசு சம்பாதிக்கிறோம் நமக்கு, பட் ஹியூமன் பீங் எல்லாரும் ஹியூமன் பீங் தானே, எல்லாருமே உடல் உள்ளவர்கள் தானே, அவர்களுக்கு எல்லாருக்குமே சத்து சமமான சத்து தானே வேணும். அப்போ எப்படி அது கிடைக்குது? அந்த மனிதருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க, தட் இஸ் உடல் இருக்கு இல்லையா, இட் வில் பி டேக். உடல் தனக்கு எது தேவையோ அது எது கிடைக்கிறதோ அதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆற்றலை பெற்றது. அதான் சொன்னப்போ டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்க, அந்த ஆற்றல்ங்கிறது எப்படி கிடைக்கிறது. அதான் சொன்னேன், நம்ம நினைக்கிறது ஃபுட்டு இன்டேக்காக எடுத்துக்கிறோம் இல்லையா, இது வந்து சாலிட் ஃபுட் அப்படி இல்லை, அது எல்லாமே எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. அந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. அப்போ என்ன கிடைக்குதோ, இப்போ சப்போஸ் அவருக்கு வந்து கால்சியம் தேவையா இருக்குனாக்க, இங்க மெக்னீஷியம் அவருக்கு கிடைக்குதுனாக்க, இந்த மெக்னீஷியம் ஃப்ரீக்குவன்சியா மாற்றப்படுகின்ற போது அது கால்சியம் ஃப்ரீக்குவன்சியா கன்வெர்டட் ஆகிறது. அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ அதை, எது கிடைக்கிறதோ அதிலிருந்து உடல் பெற்றுக்கொள்கிறது, மாற்றிக்கொள்கிறது. இதுதான் ஆற்றல் மாற்றம். இது எனர்ஜி கன்வர்சேஷன். ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. எனர்ஜி இட் வில் பி கன்வெர்டட், எய்தர் டெஸ்ட்ராய் ஆர் கிரியேட்டட். இட் வில் பி கன்வெர்டட் ஒன் எனர்ஜி டு அனதர் எனர்ஜி ஃபார்ம். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகையாக மாற்றப்படுகிறது. அப்போ இதே மாதிரி தான் உடலுக்கு தேவையான எது தேவையோ அது உடலை மாற்றிக்கொள்கிறது. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகையாக ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது. இது எப்படி நான் போய் சொல்றேன்னா, என்னடா அது கதை விட்டுக்கிட்டு இருக்கான, இல்லை, இட்ஸ் இஸ் ரியாலிட்டி. இதைத்தான் சித்தர்கள் ரசவாதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசவாதத்தில் இப்போ சாதாரண ஒரு இரும்பு எடுத்தாலும் இரும்பத்தை சித்தர்கள் தங்கமாக மாத்துறாங்க, மண்ணையும் தங்கமாக மாற்றக்கூடியவர்கள். வள்ளலார் ஹைலைட். இப்ப சமீபத்தில் நமக்கு தெரிந்த ரீசண்டா இருக்கிறதுல மாபெரும் சித்தர் வந்து வள்ளலார் வந்து தண்ணி, அவர் கடைசியில அந்த வள்ளலார் கோயில் கட்டும் பொழுது கடைசியாக பண்ணது, அந்த தவளையில வந்து தண்ணி எடுத்து வர சொல்லி தண்ணி மூட வச்சுட்டு பணம் இவ்வளவு வேணும் அப்படின்னு ஆர்கிடெக்சர் இவங்கெல்லாம் சொல்லும்போது, இவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கே போறது, அப்போ வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய், இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாய். அதை வந்து என்ன பண்றேன், தண்ணி எடுத்து சொல்லி மூடை வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது, பேசிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திறக்க சொல்றாரு. அந்த தவளையை திறக்கும் பொழுது தவளையில தண்ணி, அந்த ஊற்றப்பட்ட தண்ணி அப்படியே தங்கமா மாறி இருக்கு. இது வந்து நான் போய் சொல்ல, இட்ஸ் ரியாலிட்டி. சப்போஸ் வள்ளலாருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அந்த அப்படியே தங்கமா மாறுது. அந்த தங்கத்தை கொடுத்து இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பெங்களூர்னு. அப்ப அந்த சொல்றாங்க, வள்ளலார் செய்து கொடுத்த தங்கம் எல்லாமே 24, ஆக்சுவலி ஒரிஜினல் கேரட் 26, 24 கேரக்டர், 24 கேரக்டர் தங்கம் முடியும், 22 கேரக்டர் மாற்றி 2 இது காப்பர் கலக்கும் போது தான் ஆபரண தங்கமாக மாற்றப்படுகிறது. ஆனால் அவர் கொடுத்து 32 கேரக்டர். ஸோ கோல்டு, பியூர் கோல்டை விடவும் எக்ஸ்ட்ராடினரி கோல்டு, அந்த மாதிரி கோல்டு அதில் எவ்வளோ வேணாலும் கலக்கலாம். அவ்வளோ பெரிய வள்ளலார் கொடுத்தது எல்லாமே அது. இது யார் சொன்னார்னா, அங்கே வந்து இப்போ நெய்வேலியா வடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டு, அந்த காலத்துலேயே சேட்டு இருக்காங்க, சேட்டுக்கிட்ட தான் வள்ளலார் கொண்டு போய் கொடுத்து காசு கொடுத்து வந்து இதை மாத்திருக்காரு. அப்போ அந்த சேட்டு வந்து வள்ளலார் போட்டோ வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் தான் நாங்கள் எங்களுடைய குருவா நாங்கள் ஏற்றுக்கிட்டு தெய்வமாக வழிபடுறோம். ஏன்னா அவரு எங்கள் தாத்தா காலத்தில் அப்போ சொல்லியிருக்காரு, எங்கள் காலத்தில் கொடுத்த அந்த இது எல்லாமே கேரக்டர் வந்து 32 கேரக்டர், 32 36 சம்திங் லைக் தட். அவ்வளோ கேரக்டர் உள்ளது, மிகப்பெரிய கூட. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அந்த அளவுக்கு கேரக்டர் உள்ள தங்கத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர் வந்து உண்மையில் இறைவன் கொடுத்தது. அவங்க கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க. பட் அவர் சொன்ன செய்திங்கிறது அது பியூர் கோல்டு கிடைச்சிருக்கு. அந்த பியூர் கோல்டு எப்படி வள்ளலார் அது பண்ணினாருன்னா, தண்ணியில இருந்து சொல்லியிருக்காரு, தண்ணியில இருந்து எடுத்திருக்காரு. சாதாரண ஒரு செப்பு காசு இருக்கு இல்லையா, காசு, அதை வச்சு மாத்திருக்காரு. அப்ப என்ன அங்க ரியாலிட்டி நடந்திருக்கு, வாட் த சயின்ஸ் ப்ராசஸ். அப்ப எதுவும் நடந்திருக்கும் இல்லையா, ஒரு தண்ணி தங்கமா மாறுதுன்னா தங்கத்தோட கேரக்டர் இருக்கு, தங்கத்தோட எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மாறணும். அப்ப எது எப்படி மாறுச்சு, அது எப்படி தங்கமா மாறுச்சுன்னா, இப்ப ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2, லித்தியம், பெர்லியம், போரான்,
கிரிப்டான், செனான், ரெடான், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய 118 தனிமம் இருக்கு இல்லையா? இந்த தனிமம் என்கிறது டிசைடிங் ஃபேக்டருங்கிறது அது வெளிவட்ட பாதையில் சுற்றுகின்ற எலக்ட்ரானை பொறுத்து இருக்கு. ஒரு 10 எலக்ட்ரான் இருந்தா அது இந்த இதுவாக மாறும். 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது இந்த எலிமெண்டா இருக்கும். 10 எலக்ட்ரான், அப்போ எத்தனை எலக்ட்ரான்களை பெற்று இருக்கிறதோ அதை பொறுத்து அது தன்மையாக மாறுகிறது. அப்போ ஹைட்ரஜன் H2O அப்படிங்கிறத தண்ணியை அவர் வச்சிருக்காரு. அந்த தண்ணி வந்து கோல்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரானாக மாறணும். அப்படிங்கும்போது அங்க உள்ள என்ன நடந்திருக்குன்னா, அந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ கோல்டுக்கு என்ன தேவை எலக்ட்ரானோ அந்த எலக்ட்ரானாக வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியா எலக்ட்ரானா மாற்றப்பட்டிருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான் மாறும்பொழுது இப்போ பர்டிகுலரா 10 அப்படின்னா கோல்டுனா, நான் நாளைக்கு வந்து முடிஞ்ச கெமிஸ்ட்ரி சொல்றேன். பிகாஸ் அப்போ எனக்கு இது ஏன் தெரியும்னா, நான் பியூர் கெமிஸ்ட்ரியில் அது பர்டிகுலராக கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கணும்னா சென்டம். ஸோ அதனால இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த எலக்ட்ரான் புரோட்டான் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதில் அந்த ஒரு ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானுக்கு மாறும்போது ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி எப்படி இருக்குது, அந்த வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அது அது எனர்ஜி இருக்கும். அப்படி மாறுகின்ற பொழுது ஒரு எலக்ட்ரான் இருந்து இன்னொரு எலக்ட்ரான் மாறுகின்ற பொழுது இட் மேக் ஏ ப்ரொடியூஸ் ஏ கலர். அது வந்து ஒரு கலரை கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இப்போ பென்சின் ரிங் இருக்குன்னா அந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான்ல வந்து சேஞ்ச் ஆகும்போது அப்போ கேரக்டர் மாறும். அப்போ 3 இடத்துல ஒரு ஒரு எலக்ட்ரான் எந்த இடத்துல உட்காருதோ அது உட்காருகின்ற இடத்தை பொறுத்து கேரக்டரே மாறும். ஸோ அது டீப் சயின்ஸ், அதை விட்டுலாம். அது ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் போகும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து எனர்ஜி கொடுக்கும்போது உள்ள எலக்ட்ரான் வந்து முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது, பியூர் தங்கமாக மாறி இருக்கிறது. அப்போ ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். இது வந்து சயின்ஸ். அப்போ தண்ணியை தங்கமாக மாற்ற முடியும். இது வள்ளலார் ப்ரூவ் பண்ணிருக்காரு, எல்லா சித்தர்களுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை தான் வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் ஃபுட். ஃபுட்லேயும் இந்த நம்ம சத்து சொல்கிறோம் இல்லையா, ஒமேகா 3, கால்சியம், பொட்டாசியம், இதெல்லாம் இவ்வளோ இருக்கு இல்லையா, எல்லாம் தேவை. இந்த இதெல்லாம் என்ன பண்ணால் இந்த சத்தில் நமக்கு தேவையானதை பசித்து புசி அப்படின்னு சொல்கிறதுல இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. நல்லா பசிச்சு எடுக்கும்போது அப்போ அந்த உடல் இருக்கு இல்லையா, பசிக்கும்போது அது தேவைப்படுது. இப்போ நல்லா பசிக்கும்போது பசியோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னாக்க, உன் உடம்புக்கு இதுதான் தேவை, இது கிடைக்கணும், இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த டிசீஸ் இருக்குது, இதுக்கு சரியாகிறதுக்கு இந்த எனர்ஜி தேவை, புரோட்டான், இந்த எலிமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்றதுக்கான இன்டிமேஷன் தான் பசி. இப்போ சப்போஸ் டயபெட்டிக் இருக்காருன்னா டயபெட்டிக்கை கியூர் ஆகுறதுக்கு என்ன தேவையோ அது பசி சொல்லும், பசி கேட்கும். இந்த டிசீஸ் இருக்கு, எனக்கு இந்த இது கொடுங்க அப்படின்னு பசி கேட்கும். அது நமக்கு தெரியாது, அது இன்டைரக்டா பசியோட மீனிங் தான். அப்போ பசிக்கின்ற பொழுது நீங்க அதை சாப்பிட்றீங்கன்னா அது முழுமையாக செரிக்கப்பட்டு அது எந்த எனர்ஜியா வேணாலும் இருக்கலாம். என்ன சாப்பாடு, வெறும் பழைய கஞ்சியே 10 நாளைக்கு குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுனா அது வந்து ஒரு உள்ள ஒரு சத்து போயிடும். அந்த சத்து அந்த நோய்க்கான எனர்ஜி என்னவோ எது தேவையோ அது அதுவாக மாற்றிக்கொள்ளும். இட் வில் பி கன்வெர்ட்டிங் எனர்ஜி கன்வர்சேஷன். ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகையாக ஆற்றலாக மாறுகிறது. எனவே சாப்பிடும்போது அது தேவையில்லை, ஏதாவது உங்க எனர்ஜி பற்றாக்குறை அந்த மாதிரி இருந்தால் நல்லா பசிக்க விட்டுட்டு சாப்பிடுங்க, அது மாறிடும் அப்படிங்கிற. நேரம் ஆயிடுச்சு, டாக்டர் வருவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேபி நேற்றுக்கு 2-3 ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ரொம்ப அர்ஜென்ட் கேசஸ் அண்டு முக்கியமானவர்களுக்கான மெடிசன்ஸ். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மெடிசன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்போது மெடிசனுங்கும் போது அவருடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு டிசீஸ் என்ன இருக்கு இல்லையா அதுக்கான ஃப்ரீக்குவன்சி, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா அந்த ஃப்ரீக்குவன்சி, ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி இஷ்யூஸ்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சி எது தேவையோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தேவையான மாதிரி எனர்ஜைசேஷன் கொடுப்பாங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு கொடுக்கக்கூடாது, அதனால் பெரும்பாலும் சாப்பிடாம இருக்கிறது ஒரு காரணம். இப்போ ஒரு பாடி எல்லாமே மைண்ட் எல்லாமே ஒரே மாதிரி அதிர்வெண்ணில் இருக்கும்போது ஃப்ரீக்குவன்சி இருக்கும்போது தான் அந்த ஃப்ரீக்குவன்சி அதில் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கின்ற அந்த அந்த மருந்து அந்த கிறிஸ்டல்ங்கும்போது அவர்களுக்கு என்ன எனர்ஜியை மாற்றமாக கொடுக்குமோ அதை வந்து பண்ணும். அதுதான் இங்கே டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் எக்ஸ்டன் எடுத்துட்டேன், சாரி மன்னிக்கணும். ஏன்னா இன்னைக்கு மண்டேங்கிறதுனால எல்லாரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது. நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டா மன்னிக்கணும். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். வகுப்பை நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியாக இருக்கும் இந்த வகுப்பு. திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, நம்ம ஆரம்பத்திலிருந்தும் தொடர்ச்சியாகவும் சொல்லக்கூடியது, மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்டாயம் அதுக்கு முடிவு உண்டு. எனவே முடிவை நோக்கி நாம் பயணிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. இதுக்கான கேள்விகள் இருந்தால் அடுத்தடுத்த வகுப்புல இது தொடர்பான எனர்ஜி தொடர்பான கேள்விகளாம். இறைவணக்க பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம்.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. வகுப்பில் பங்கேற்ற நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி கூறி நன்றி கூறுகிறேன். ஏதாவது தவறு இருப்பின் மன்னித்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றிங்க. நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.